We have seen or heard them on stage, sublime in performance. What goes on in their minds? What lies behind the choices they make, the paths they choose? Here is a glimpse into an artist's mind, an exploration of an artist's journey, both in art and in life, with a treasury of insights. It is about who they become as they evolve into artists, their transformation through the struggles in that journey. Discover the human behind the artist. The music or any art hones your skill, you develop your personality. கச்சேரிங்கிற தொழில் இல்லை, சங்கீதங்கிறது தொழில் இல்லை. It develops you as a human. It takes you to the next world in a better way. அப்படிங்கிறது I believe in it. It's always nice to go back to those days, to reminisce my childhood. Even though it was full of music, a lot of practice, a lot of fond memories, a lot of games. Of course, my childhood was full of my parents, basically Appa and Amma. And Appa, most of the time, taking away the major chunk, because there is a huge gap between me and my sister. So she's much, much younger. And when I say childhood, I grew up in Kerala, in a very, the Tamil இந்த சொல்லுவாங்க குக்கிராமம்ங்கிற மாதிரி. நிஜமாவே it was a very குட்டி industrial town where everyone knew everyone else. அந்த மாதிரி ஒரு இது, which was very nice. அப்பா had set a regimentation மாதிரி, கரெக்டாக விளையாடவும் போகணும், கார்த்தால எழுந்துட்டா பாடணும், early morning பாடணும், அது பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். ஈவினிங் விளையாடிட்டு வந்த உடனே ரெடியாக இருக்கும், பாய் போட்டு ரெடியாக வச்சுருப்பார். ஐதர் இட் டிபெண்ட்ஸ், வீணா வாசிக்கணுமா பாடணுமாங்கிறது ஹியூடு அதை வச்சா தெரியும், அங்கே ஸ்ருதி பாக்ஸா தம்பூராவா அவர் வீணையா அப்படின்னு. அண்ட் அது போகும். அப்புறம் யூஷுவல் திங்ஸ், பட் ப்ராக்டிஸ் டுக் அ லாட் ஆஃப் டைம். ரொம்ப மீனிங்ஃபுல் ப்ராக்டிஸ். இந்த சென்ஸ் வீணையெல்லாம் வாசிக்கணுன்னா அப்போ வாஸ் வெரி பர்டிகுலர், தான் பாடி காமிப்பார், அந்த மாதிரி வரணும் அதில்ன்னு. இனிஷியல் இயர்ஸில் அங்கே ஒரு ஆலுவாவில், விச் இஸ் வெரி ஃபார் அபவுட் an hour from where we lived. அங்கேருந்து பஸ்ஸில் போய் அந்த மாமி லக்ஷ்மி கோபாலகிருஷ்ணாவார்கிட்ட போய் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தாவா. அண்ட் ஐ லேர்ன்ட் வீணை. ஐ குட் நாட் ஈவன் கீப் இப்படி பண்ணக்கூட தெரியாது, இப்படி தான் வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்பா காட் மீ அ வெரி குட்டி இந்த வீணை அரை வீணைலாம் சொல்லி. ஸோ எனக்கு இருக்கிற சைஸுக்காக சின்ன what I'm saying is about when I was 5-6 years old. ஸோ அதனால் அந்த மாதிரி அப்புறம் தான் அந்த மாதிரி இது பண்ணி மடியில் கூட வச்சுக்குவேன். ஸோ அப்படி இப்படி வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா நிறைய பேரெல்லாம் சினிமாலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். பட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன். அந்த சொன்ன மாதிரி இந்த சின்ன அந்த கிராமம் லைக் சூழ்நிலை. ஸோ இட் வாஸ் பாடுவாங்க. நவராத்திரி வந்தாச்சுன்னா யூ த குயின். ஸோ வேர் எவர் யூ கோ யூ கெட் எக்ஸ்ட்ரா ப்ரெசன்ஸ், எக்ஸ்ட்ரா சுண்டல், அந்த மாதிரி திங்ஸ். அண்ட் you know how Kerala is, right? Generally late night கச்சேரிகளெல்லாம் இருந்ததுன்னா யாராத்துலையானும் அது மாமா யாரும் எங்காத்துக்கு வந்து இருந்துருங்கோ. அண்ட் அங்கே படுத்துன்னு காத்தால யாரும் கூட தெரியாது. சம்டைம்ஸ் we just go and போயிட்டு வர மாதிரி இருக்கும். கச்சேரி கேட்குறதுங்கிறது வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் பிளேஸ். ஏன்னா கச்சேரி நடக்கிறதே சீசனல் அண்ட் வெரி சபாஸுங்கிறத விட மோர் ஆஃப் கோவில் கச்சேரிஸ் அண்ட் வெரி ஃபியூ சபாஸ். பட் சபாலாம் ரொம்ப தள்ளி இருக்கும். நான் ஒரே இடத்துல இவ்வளோ சபாஸ் இருக்காது. கச்சேரி லிசனிங் டெஃபினெட்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அட் அ ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறச்சே அது அங்கே கேரளாவில் இருக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் ஊரில் முதல்ல சபான்னு ஒன்று இருக்கவே இல்லை. ஸோ எடுத்தாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும். ஐதர் 1 bus or 2 buses
All my dad had was a Vespa scooter. அதில் எவ்வளோ தூரம் போகிறது. So it going to Ernakulam or Kochi. Sometimes we went to Thrissur by train. In fact, that is where I had the opportunity to meet my guru. அங்கே all the way to Thrissur. அண்ட் சபாஸுங்கிறது ரொம்ப இல்லாதனால அந்த ஏசி ஹால்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. கீழே உட்காந்து கேட்கணும், கோவில் கச்சேரி, சம்டைம்ஸ் ஈவன் ஸ்லீப் ஆஃப் டோஸ் ஆஃப், அண்ட் கோவில் பிரசாதம் மாதிரி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம். இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லாங் ஹவர்ஸ் கான்சர்ட்ஸ். கேரளாவில் கிளாப் பண்ண மாட்டா, எல்லோரும் உட்காந்து இப்படி குவைட்டாக கேட்பா, பட் தே ஆல் லிசன் டு யூ. அவ்வளோ கேட்டுமே இங்கே வந்து கிளாப் பண்ணலைன்னு அப்புறம் நான் பாடுறச்சு ஐ ஹவ் வண்டர்ட் எனிவே. That was a very unique experience. So I got to listen to so many stalwarts அங்கே. அண்ட் வந்தவா எல்லாருமே ஃப்ரீயாக பாடிட்டு இருப்பா ஒன்றும் இது இருக்குது. ஸோ that was something. And later on my father was very inspired to start a sabha in our own place. அங்கே ஒன்று ஆரம்பித்தார். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா many musicians, hotel, it's very, as I told, no hotels there. So they were all hosted in our homes. ஸோ நிறைய பேர் எங்கள் ஆத்துக்கு வந்து இருந்திருக்கா, மெனி வித்வான்ஸ். அண்ட் சின்ஸ் ஐ வாஸ் வெரி ஸ்மால், சம் ஆஃப் தெம் ஐ பிளேட் ஆல்சோ வித் மீ அந்த மாதிரி. அண்ட் தட் சம் பீப்புள் ரிமெம்பர், லைக் ஸ்ரீ டி வி சங்கர் நாராயணன், ஸ்ரீ டி என் சேஷகோபாலன், கேவிஎன் மாமா, ஆல் ஆஃப் தெம் தே ரிமெம்பர் ஆல்சோ. தட் வாஸ் அ வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் டு கோ அரவுண்ட். அது சென்னைக்கு வந்தபோது எனக்கு ஐ வாஸ் லைக், வாவ், ஏசி ஹாலா, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் யூ ஃபைண்ட் பீப்புள் ஷார்ட்டர் டியூரேஷன்ஸ் அண்ட் what do I say, organized or இன்னும் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அப்படிலாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி மியூசிக் அகாடமிலாம் அப்போல்லாம் சின்ன வயசில் எங்கள் குருவோட கேட்கறலாம். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அப்போ கதகளி, தட் வாஸ் another thing because fact was very well known for கதகளி due to ஸ்ரீ MKK நாயர். ஸோ எவ்ரி வீக் நடக்கும், முன்னாடியே போய் அதை பார்க்கறது. ஸோ that exposure was there. ஸோ exposure to arts in those terms நிறைய இருந்தது, not just music but to dance forms as well. ஸோ அந்த மலையாளத்தில் சொல்லணும்னா அந்த ஆஸ்வதிக்கிறது அப்போவே ஸ்டார்டட், ரியலி என்ஜாய்ட் அந்த மேக்கப் அண்ட் ஆல் தேட். இன்ஃபேக்ட் என்னோட வீணைக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஹேப்பன் அட் கலாமண்டலம். ஸோ அங்கேயும் போய் அவள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறா, ஹவு டு தே லேர்ன். ஸோ அப்பா தட் வே வாஸ் வெரி பர்டிகுலர். ஒரு இடத்துக்கு போனால் யூ லேர்ன் அ லாட், அந்த இடத்த பற்றி என்ன எல்லாம் சொல்லிடலாம் போவர். ஸோ that was very, very unique. அப்பா நிஜமா சென்ட்ரல். அண்ட் ஐ திங்க் மை லைஃப் வாஸ் லைக் டோட்டலி அவருக்கு ரிவால்விங் அரவுண்ட் மீ, ஃபார் மீ ரிவால்விங் அரவுண்ட் ஹிம் மாதிரி தான் இருந்தது. ஸோ தேட் வாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன். மை டேட் அ கெமிக்கல் இன்ஜினியர், பட் அந்த சங்கீத பித்துங்களாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பாடுவார். ஆல்ரெடி ரேடியோலாம் கிரேடட். He used to perform in the Trichur, Trivandrum, Calicut பாடிட்டு இருந்தார். Later on he gave it up. சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடி he just gave it up. He said no. அங்கேயும் குட்டி குட்டி கச்சேரிலாம் பாடுவார், அங்கங்கே த்ரிசூர்லலாம் பாடியிருக்கார். அப்பா வந்து எனக்கு ஒரு 2-2.5 வயசுலேருந்தே அந்த ராகம் அதெல்லாம் இது பண்ணி விளையாட்டாக சொல்லி கொடுக்குற மாதிரி அழகாக, யூனோ, வித் ஒரு கப்பில் both of us will have that பல்லி மிட்டாய்ம்பாங்க தமிழ்நாட்டில், வித் இந்த ஜீரக மிட்டாய். ஸோ both of us used to have some with him. எனக்கிட்டையும் இருக்கும். ஸோ he used to say, இதை நான் இந்த ராகத்தில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மாயாமாளகளுக்கு வந்து பிரதிமதியமாக வச்சா என்ன ராகம் வரும்னு he will ask me. கரெக்டாக சொன்னால் he'll give me one. And I also had to question him. So that way, you know, when I got to think and come up and understand, அந்த மாதிரி தான் சொல்லி பண்ணுவார் நிறையா. அஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ் ஐ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டாக நிறைய பண்ணணும், அதெல்லாம் நோ லெட்டப் அட் ஆல். அது மாதிரி படிப்புக்கும் விட்டதில்லை பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட். ஸோ அதனால எல்லாமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அப்பா வாஸ் வெரி வெரி பர்டிகுலர் சின்ன வயசுலேருந்தே. ஸோ என்னை விளையாடுறதுக்கு கூட டைம் பண்ணிக்கணும். இந்த 4:30 யூ கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ், டோன்ட் கம் பேக் till 6:30. யூ ஹாவ் டு go wherever you want, to anybody's house, play and come. ஸோ தட் வாஸ் நைஸ் இன் அ வே. அண்ட் புக் ரீடிங், புக்கெல்லாம் ஒரு அமர்ஷத்திரக்கத்தை வாங்கி கொடுக்கணுன்னா வி ஹேட் டு கோ டு எர்ணாகுளம் டு பை. பஸ்ஸில் போய் அந்த நேரம் அந்த பையன் கோலை போய் வாங்கி அடுத்த பஸ் பிடிச்சி திரும்பி வருவோம். அந்த அளவுக்கு ஹீஸ் டு மேக் மீ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தேட். பட் மியூசிக்கலி வரும்போது, ஸோ ஹீ வாஸ், ஃபார் ஹிம் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் கான்சர்ட் இஸ் த லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். யூ லேர்ன், யூ கீப் லேர்னிங், ஜஸ்ட் கீப் லேர்னிங், you practice, you keep practicing, மற்றது will follow.
அதனால தான் அவர் யாருக்கிட்டேயுமே வந்து இந்த சின்ன வயசில் இந்த ராகம் கண்டுபிடிக்கிறதுன்னு யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இவ பாடுவான்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஸோ ஹி நெவர் மேட் அ பிக் திங் அவுட் ஆஃப் இட். இட் வாஸ் ஒன்லி பீப்புள் அவுட் தேர், யூனோ, யுவர் நெய்பர்ஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல், தே வேர் வெரி அப்செட் வித் மை டேட். என்ன இது குழந்தை பண்ணுறா சொல்ல மாட்டேங்கிறீங்களே கைண்ட் ஆஃப் திங். ஸோ அவள் தான் போய் சொல்லி அங்கே யாரோ தான் அந்த பேப்பர்லலாம் போட்டு ஆல் இண்டியா ரேடியோலலாம் வந்தது when I was 2.5. அது ரெக்கார்டிங் கூட இருக்குது ஆக்சுவலி, வேர் I identify the ragas and I cry in between of போர் அடிக்காதே என்னங்கிற மாதிரி. ஸோ பட் யா, ஹீ டெஃபினெட்லி ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இப்படி பாடணும் அது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருந்தது. அப்புறமா குரு இது பண்ணும்போது கூட நிறைய எம்டிஆர் கச்சேரி இந்த குழந்தைய அமுச்சுருங்கோளே என்கிட்ட அப்படின்னார். I don't know what was going on in my dad's mind at the time. He was stalling it. But the moment he heard my guru at Thrissur ஒரு சமூக மடத்தில், அன்றைக்கி தான் பால்காட் மணியர் வாசிச்சார். அந்த மார்னிங் தான் அவர் பால்காட் மணியர் செமினாரில் பேசினார் கூட. நாங்கள் தான் இருக்கோமே வாசிக்க கணக்கெல்லாம் பண்ணுறதுக்கு, நீங்கள்லாம் த வெரி ஃபேமஸ் எல்லோரும் சொல்லுவாளே, நாங்கள் இருக்கோம், நீங்கள் சௌக்கியமாக பாடுங்கன்னு அங்கே பேசினார். அந்த மாதிரி சொன்னார் அவர். அன்றைக்கி எங்கள் குரு பூர்ணச்சந்திரிகா பாடுறது கேட்டு மை ஃபாதர் வாஸ் லைக், ஹவு கேன் சம்படி சிங் பூர்ணச்சந்திரிகா as if it was like பேக் ஆஃப் யூ ஹேண்ட், இவ்வளோ சர்வசாதாரணமாக இப்படி பாடுறாரே அப்படின்னு. அவரும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்த போது இந்த குழந்தை நிஜமாகவே அமுச்சிட்டார் ஆற்றுக்கு. ஸோ ஹீ வாஸ் டோட்டலி ஃப்ளோர்டு பை மை குரு டாக்டர் ராமநாதன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ எண்டட் அப். ஸோ அப்போ மாத்திரம் இல்லாமல் ஸோ கற்றுக்கணுங்கிறது, அதனால தான் இந்த குருகுல வாசம் மெட்ராஸுக்கு அனுப்புறது. அவத்தில் என்னன்னு கூட கேட்கல. அவர் ஊரில் இருக்கார், அம்மா கூட சொல்லுவார், அவர் ஊரில் இருக்காரான்னு கேட்க வேண்டாமா, அண்ட் தென் யூ சென்ட் ஹர். இல்லை கம்பன் வீட்டு கட்டு தெரியும், கவி பாடும், ஸோ அங்கே போனாலே சங்கீதம் ஒரு லெட் ஹர் கோ. சம்டைம்ஸ் ஊருக்கு போயிருப்பார், பட் ஐல் ஜஸ்ட் கம், அந்த அக்காலாம் இருப்பா, ஸோ அவளோடலாம் லேர்ன் அண்ட் அந்த மாதிரி கம் பேக். டெஃபினெட்லி அப்பா அப்புறமா லேட்டர் இயர்ஸில் கச்சேரிக்கு லிஸ்ட் போடுறது கூட சொல்கிறது, இதெல்லாம் நிறையவே பண்ணினார் அப்பா. இப்படி பாடணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பெரியவாளோட சத் சங்கத்தினாலேயும் நடந்தது. பட் அப்பா டெஃபினெட்லி has an influence even today. He still has. He still keeps saying, keep learning. Even today he says, keep learning. There's no end to learning. என்ன பாடம் பண்ணினான். ஸோ அப்பாவுக்கு கச்சேரி மேபி ஆஸ் அ ஃபாதர் he definitely had in mind. ஒரு டாட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் இவன் மேடை ஏறணும், பாடணும் இருந்திருக்கலாம். பட் he never pushed me. He was never pushy. He never went after concerts and went after people to get me concerts. Madras-லையும் the same thing happened. He never applied. யாரானு சொல்லுவா, இங்கே அக்கண்டத்தில் பாடுறது, இங்கே பாடட்டுமே, 2 பாட்டு பாடட்டுமே, அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி பாடுறது. இல்லை ஒரு மாமா வேறு யாரும் கிட்ட மாமான்னு இருந்தார், சொல்ல நீர் சும்மா வரும் ஐயா, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் யக்ஞராமன் மாமா கிட்ட கிருஷ்ணகாந்த் சபாவில் சொல்லி, that's how I sang. That came in the paper and rest is. So Appa never knew any of the secretaries. So he had definitely not, I don't think he put that as a priority, but I'm sure he wanted me to he wanted to see me on the stage, he wanted to see me or hear me perform, because he's told me on many occasions, Bangalore ராமசேவா மண்டலிலாம் பாடுறேன், இந்த மேடையில் எவ்வளோ பெரியவாளை கேட்டிருக்கேன், இன்றைக்கி நீ அங்கே உட்காருச்சே பெருமையாக இருக்குது எனக்கு, I think it's all God's grace and blessingsன்னு சொல்லுவார். But he definitely had it. முதல்ல எங்கள் குரு கேரளாவுக்கு வரைச்செல்லாம் கிளாஸ் எங்கள் ஆற்றுக்கு வருவார். கோட்டையமோ அங்கே பக்கத்துலலாம் போனார்னா அப்பா யூஸ் டு கோ டு தட் கான்சர்ட். சொன்னேனே, இட் வாஸ் ஃபார்ச்சுனேட்லி அப்போல்லாம் அந்த ட்ரெயின் ஒரு பஸ் எல்லாம் இருந்ததுனால கிளம்பி கச்சேரி கேட்டுவிட்டு அப்படியே வாங்கோ, இஃப் யூ ஹேட் டைம் யூஸ் டு கம் ஹோம். அவர் அங்கேயே சொல்லி கொடுப்பார், கற்றுக்கிறியா அப்படின்னு. எங்கள் குருவுக்கு அது என்றைக்குமே ஹி நெவர் ஹேட் ஆல் தோஸ் திங். எங்கள் ட்ரெயினில் பொறிச்சு கூட கற்றுக் கொடுப்பார். ஸோ ஆற்றுக்கு he used to come home and stay maybe couple of days and then teach. நிறைய வேலெடுத்து கையே அந்த மாதிரி சில பாட்டெல்லாம் நிறைய அங்கே எங்கள் ஆற்றுல தான் தானம் பாடுறது, வாசிக்கிறது, சிலதெல்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தட் ஹேப்பன் பை ஐ வாஸ் இன் கேரளா. தென் ஆற்றுக்கு அமுச்சிருங்கோளே மெட்ராஸில் அப்படின்னு சொன்னோடனே ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 6 years when I met him and started the classes. கேரளாலேருந்து வீக்கெண்ட்ஸ் வருவேன், யாரோடையானு அமுச்சு விட்ருவார், யாரானு வருவா இல்லையா ட்ரெயினில். ஆர் மை பாட்டி, she used to bring me and she used to stay at her brother's place. I would be dropped off at my guru's place. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு முடிஞ்ச அப்புறம் அதே மாதிரி சாட்டர்டே சண்டே I've never gone on excursions, because for me excursion was to come to Chennai. ஏன்னா அப்பா felt that was waste of time and
அந்த ஒரு வாரம் அங்கே போய் வேஸ்ட் பண்ணுவானே மெட்ராஸ். பட் அது நல்லதாக போச்சு. ஐ காட் better exposures to television, to beach and other things. I enjoyed coming to a city which was unknown hitherto. So அதெல்லாம் நல்லா இருந்தது. 81க்கு தான் அப்பா அம்மா they came to Chennai. அதுக்கப்புறமும் by then I was so used to staying there, right? So everyday classக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஸ்கூல் இருக்கிறச்சே மாத்திரம் இங்கேருந்து, அதுவே சாட்டர்டே சண்டே சம்டைம்ஸ் அங்கேருந்தே ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் நான். This happened till he was alive. That was 1988 he passed away. I was in the first year of my college. Our class எடுப்பார், எல்லாருக்கும் எடுப்பார். And it's not a one-to-one, never, very rarely. இந்த கேரளாவில் கற்றுன்றது வாஸ் ஒன் ரேர் ஒகேஷன். எங்கள் ஆற்றுக்கு வந்ததுனால 1-to-1. அதர்வைஸ் குரூப்பாக கார்த்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஆல்வேஸ் a group, a whole huge room full of people. சம்டைம்ஸ் ஃபுல்லாக இருக்கும், பக்கத்து ரூமில் கூட உட்காந்து அவரை பார்க்க கூட முடியாது, அங்கேருந்து அப்படியே பாடணும், அப்படி கூட நடக்கும். அது மாதிரி ஸ்வரம்லாம் பாடினா எல்லாருக்கும் டேர்ன் வரும், வருஷா பாடின்னு வரணும். உள்ளே யார் இருக்கா அப்படின்னு எட்டி பார்ப்பார், இப்படி பார்த்துட்டு நீ பாடு அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் லைக் தேட். அது மாதிரி 11 o'clock கிளாஸ்ன்னு இருக்கும். வெளியில் போர்ச்சே அவரோட ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் சமாதியில் உட்காந்து சொல்லி கொடுத்தார். அந்த வயலுக்கு நடுவில் ஒரு, இட் வாஸ் ஈவினிங் ட்வைலைட், இட் வாஸ் டஸ்க். ஐ ஸ்டில் விவிட்லி ரிமெம்பர் தட். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த கிரீடதி வனமாலி கோஷ்டே கிரீடதி வனமாலி, அந்த சமாதியில் அந்த கோவிலில். ஸோ அந்த மாதிரி எடுப்பார். சம்டைம்ஸ் மெட்ராஸில் இருக்கிறச்சே பீச்சுக்கு ஸ்ருதி பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கும் அவர் டாக்டருக்கும் வான்னு கூப்பிட்டு அங்கே உட்காந்து கூச்சமாக இருக்கும். போகிறவா வரவாலாம் பார்த்துட்டுருப்பா. இப்போ மாதிரி அவ்வளோ கூட்டம் இல்லை, பட் ஸ்டில் என்னோட சம்திங் வெரி வியர்ட். யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டா. ஸோ என்னமோ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. அப்போல்லாம் பிச்சைக்காராலே வரும்போதெல்லாம் நல்ல ஹார்மோனியம் இதெல்லாம் தான் எடுத்துன்னு வருவார், ரைட்? ஸோ கொஞ்சம் சட்டுன்னு அந்த மாதிரிலாம் மனசில் தோணும், என்னடா அது ஒரு மாதிரி பார்க்குறாளேன்னு. அவர் கவலையப்பட மாட்டார். ஸோ அது அவரோட இருக்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஓன்ட் நோ வாட் ஹீ வில் டெல் யூ, வாட் ஆல் ஹீல் டீச் யூ. கலாக்ஷேத்ராக்கு போனால் கூட ஐஷன் போவார். ஸோ யூ அப்சர்வ், ஹீ வில் டீச் யூ. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் அப்சர்வ், பட் ஸோ மெனி திங்ஸ் யூ அப்சர்வ். அவர் ரொம்ப சொல்ல மாட்டார், இப்படி பாடு அப்படி பாடு இப்படி வச்சுக்கோ அது பண்ணிக்கோ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அந்த so called musicologyன்னு சொல்ல மாட்டார். யூ ஒன்லி அப்சர்வ் வாட் ஹி டஸ். தட் வாஸ் டாக்டர் ராமநாதன். ஒரு குழந்தைக்குன்னு சொல்லி கொடுப்பார். And there was no like you are a senior so I will teach you this level. நீ பாவம் குழந்தையா அப்படிங்கிற சரளி வருஷம் எல்லாரும் பாடணும்னா பாடணும். Every class was new. When சரளி வருஷம் he will use to make it very interesting. பெருசாக சொல்ல மாட்டார், இன்றைக்கி நம்ம திஷ்ரம் பண்ண போகிறோம் எல்லாம் இருக்காது. he'll just say பாடு. அப்போ ஒரு பாடி காமிச்சார், எல்லோரும் பாடணும் அந்த மாதிரி. So it was, you were never intimidated by all these technical terms or big ஜார்கன்ஸ்லாம் சொல்லி பண்ண மாட்டேன், இயற்கையாக சொல்லுவார். தாத்தா எங்கள் குருக்கிட்ட ஒன் கிரேட் குவாலிட்டி வாஸ், எங்கே நல்லது இருக்கோ அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் அங்கே போகக்கூடாது, நோ 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 ஒன்லி கம் டு மை கான்சர்ட்ஸ்லாம் சொல்லுவேன். நான் அவரே போய் கேட்பார் எல்லா கச்சேரியும். அண்ட் ஈ ஆல்சோ லைக் போகலைன்னா கோச்சுப்பாரே தவிர வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். பிகாஸ் ஈ ஃபெல்ட் எல்லாருக்கிட்டேருந்து யூ லேர்ன் சம்திங். அது ஒரு வின்வின் மாதிரி பார்ப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கும்போது கற்றுக்கணுன்னா தேவாரம் கற்றுக்க அனுப்பிச்ச போது கூட ஓதுவா மூர்த்திகிட்ட போய் கற்றுக்க சொன்னார். சோமசுந்தர தேசிகர்கிட்ட தான், தண்டபாணி தேசிகரோட டிசைப்பிள் அவர். அவர்கிட்ட தேவாரம் திருத்தாண்டகம் கற்றுணும். அப்புறம் ருக்மிணி மாமி கிட்ட செத்திலபதி பாலு மாமா, அப்போ மணி மாமா இருந்தார், பாபநாசம் சிவனோட டிசைப்பிள். அவர்கிட்ட பாபநாசம் சிவன். இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்போஷர். ஹி இஸ் வெரி ஹாப்பி. போய் கற்றுக்கோ. அவர்கிட்ட மாயரோஷனா சாஸ்திரி, அவரோட காம்போசிஷன்ஸ் ஃப்ரம் மாயரோஷனா சாஸ்திரிஸ் பிரதர் டிஆர் வைத்தீஸ்வரன் இருந்தார். அவர்கிட்ட போய் கற்றுனோம் நாங்கள் 2 பேரும். இந்த மாதிரி பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், பட் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் டோல்ட் மை ஃபாதர், பெசன் நகரில் ஒரு இடத்துக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே ஆயிஷ்னு வந்துடுங்க, சவுன்னு தான் சொல்லுவோம், ஆயிஷ்னு வந்துடுங்க. ஸோ அப்பா பாட்டுக்கு அட்ரஸ் கேட்டுன்னு போயாச்சு. அப்போது பெசன் அந்த இடத்துக்கு இட் ஹேப்பன் டு பி வைஜி துரஸ்வாமி, மிஸ்ஸஸ் வைஜிபியோட வைஜி பார்சார்த்தி அவரோட பிரதர். அவரும் அவள் சிஸ்டரும் அங்கே இருந்தா. அப்பா பாட்டுக்கு போயிட்டு மாதிரி டாக்டர் ராமநாதன் வர சொன்னார். அவளுக்கு தெரியவே இல்லை, அப்பாவுக்கும் இவாள் யாருன்னு தெரியாது. வாங்க வாங்க உட்காருங்க. அவர் 6 மணிக்கு எங்கள் குரு வானா, எங்கள் அப்பா 4:30 மணிக்கு அங்கே போய் நின்னாச்சு. அண்ட் வி வர் லைக்
சிட்டிங். அவரும் பாவம் கொஞ்ச நாள் என்டர்டெயின் பண்ணினார், எல்லாம் கேட்டுட்டு. அப்போ ஸ்டில் ஹோப்பிங் தாத்தா would come. தாத்தா didn't come. முக்தாமா கேம். கலாநிதி நாராயணன் மாமி அண்ட் ஃபியூ அதர் லேடிஸ் அந்த கிளாஸை ஆர்கனைஸ் பண்ணி முக்தாமா used to come and teach them a group class for padams. Amazing, right? I could never imagine today padam singing in group like that, but still அப்படி தான் இருந்தது. அப்போ முக்தாமா சும்மா உள்ளே போய் உட்காண்டாச்சு. அப்படின்னு என்னம்மா அது இல்லை ராம்நாத் சார் அப்பா சொன்னா அந்த மாதிரி அவர் வர சொன்னான். அப்படியா வரலையே அவர் அப்படின்னு எங்கே ஏதானும் பாடுன்னு. ஸோ பாடி காமிச்சோன்னே சரி நீ வேணா சேர்ந்துரும் கிளாஸில் அப்படின்னா. அண்ட் சச் அ விதுஷி தேர் அண்ட் சேயிங் கிளாஸில் சேர்ந்துக்கோ. வடிக கோபால் உனி வாஸ் அ ஃபஸ்ட் composition I learned மோகனம் பதம் க்ஷேத்ரிய பதம். சரின்னு சொல்லியாச்சு. மாமி ஆல்சோ செட் பே த வாட் எவர் ஃபீஸ் அண்ட் ஆல் தட். நேர பெசநகர்லேருந்து கிளம்பி நேர ட்ரிப்ளிகேன் சேர்த்துட்டேளா அப்படின்னார். அவள் என்ன சொன்னா சேர்த்தாச்சான். ஆமாம் கிளாஸில் வந்து பாடுன்னு சொன்னால் ஷேருன்னு சொன்னால் அந்த மாதிரி பதம் சொல்லுவோம். அப்பா அதான் வேணும். That's it. I'm getting goosebumps even, you know, to think about it. After 2 padams and a couple of javalis, she said, நீ வீட்டுக்கே வந்துடுறேன், அங்கே வந்து கற்றுக்கோ, என் நேரம் வந்து கற்றுக்கோ அப்படின்னு அப்பாட்ட சொன்னேன். நேரம் வந்துடும், அங்கே வந்துடும், இங்கே வேண்டாம். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து காந்தி நகரில் வாட்டில் தான் போய் தனியாக தான் கிளாஸ் எடுத்தா. அம்மா வந்து வெரி ஸ்வீட், கோச்சிக்க மாட்டா. எங்கள் குரு வந்து எவ்வளோக்குள்ள ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி இருக்குமோ அதுக்கு நேரமாக முக்தாமா இப்படி தான், இந்த மாதிரி இப்படி இருக்கணும். அது ஒரு தடவை வரலைன்னா பாடிகிட்டே இருக்கணும், ஒரு 50 தடவை 100 தடவை டில் யூ கெட் இட். அண்ட் ஸ்வரம் சொல்லி திருத்த மாட்டா. இது விதத்தில் இந்த கப்பனி வருது பாரு அப்படிலாம் சொல்லலாம். அவளை கேட்டு வாங்கிக்கணும். தாளம் போட்டு சொல்லி கொடுக்க மாட்டான் முதல்ல. இந்த பையதா மை காட், ஐ ஹவ் டேக்கன் ஏஜஸ்ட். எல்லா பதமும் மொரத்தோப்புலாம் கூட அம்மாவே சொன்னது இது. என்னம்மா இந்த சஹானா பதம் நீ 2 கிளாஸில் கற்றுண்ட, என்னது இது எத்தனை நாள் பாட போகிற நீ இந்த பையதா வச்சுட்டு அப்படின்னு. எனக்கு அது வரவே இல்லை, எங்கே எடுக்கிறது. மை காட், ஐ வாஸ் லைக் ஆல் ஓவர் தி பிளேஸ். அழுகழுகியாக வரும் எனக்கு. கொஞ்சம் அதை போட்டு காமிச்சா எனக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி. பட் ஐயோ, பட் ஷி வாஸ் ஸோ எக்ஸ்டெட்டிக் வந்ததுன்னு அப்படின்பா. அது அந்த ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குல்ல, அது சொல்லாமல் சொல்கிறது வாஸ் சம்திங் யூனிக். ஆனால் பாட வைப்பா. அன்றைக்கி உதாரணம் பழசெல்லாம் எவ்ரி கிளாஸ் பழசு பாடணும். ஒருவேளை அந்த பழசில் தப்பு வந்ததுன்னா புதுசுக்கு சொல்லி கொடுக்க மாட்டா. சரி இன்னைக்கு நீ கிளம்பு. ஸோ இட்ஸ் லைக் போச்சு, யூஆர் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ யூ பெட்டர் ரிமெம்பர். அப்புறம் பழசு பாடுன புஸ்தகத்தை என்ன பார்த்துட்டு இருக்க நீ, அப்படியே பாடு. நான் கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்கும், உனக்கு என்ன புஸ்தகத்தை பெறட்டுற அப்படின்பா. ரொம்ப அம்மா அந்த இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாத வாழ்த்துக்க. அதே மாதிரினா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஸோ அந்த ஒரு நாளைக்கு பிருந்தாமா உள்ளே போகும்போது ஷி வாஸ் சிட்டிங். எனக்கு அப்படியே டோட்டலியே ஜெல்லி. என்னை வெளியில் நின்று இப்படி வாயை திறந்து நின்றுட்டே இருந்தேன். ஷி வாஸ் சிட்டிங். கதவு திறந்து தான் இருந்தேன். பிக் ஹவுஸ். முக்தாமா ஐ திங்க் வாஸ் இன் சைட் அட் த டைம். ஸோ நின்றுட்டே இருக்கேன், ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்புறம் முக்தாமா கொண்டாய் கழிச்சு எதுக்கோ வந்து எப்போ வந்து நீ வா உள்ளே போ உட்காரு அப்படின்னு. நான் அப்படி ஆச்சரிய வழிஞ்சுன்னு எனக்கு என்ன சொல்கிறது, நமஸ்காரம் பண்ணமா. ஐ வாஸ் லைக் ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். பிருந்தாமா பார்த்ததுல சரி ஒரு ரூமில் அங்கே சைடில் ஒரு ரூமில் கிளாஸ் எடுப்பாங்க, போய் உட்காண்டேன். தென் முக்தாமா வந்துட்டு ஷி செட் கதவை சாத்து அப்படின்னு. கதவை சாத்திட்டோம். யூஸ்வலாக பண்ண மாட்டா, கதவை திறந்தா இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து ஷி மேட் மீ சிங் ஆல் த பதம்ஸ் தட் டே. யூனோ ஐ திங்க் டு பேசிக்லி இம்ப்ரெஸ் பிருந்தாமா வாஸ் சிட்டிங் அவுட் சைட். இந்த வாட்டின்னு பார்த்து நாளைக்கே கிளாஸ்க்கு வா எகேன். அடுத்த நாள் போன உடனே எகேன் பிருந்தாமா வாஸ் சிட்டிங். அப்போ அன்றைக்கி என்ன பண்ண அப்படி பாருங்க, முக்தா அது வந்திருக்குது அப்படின்னு. அப்பா அந்த அளவுக்கு ஓகே தெர் இஸ் சம் ஃபிகர் அவுட் தேர் அப்படிங்கிறத பிருந்தாமா பார்த்துட்டா. நான் வாஸ் வெரி த்ரில்டு. அண்ட் தென் ஷி செட் அந்த உள்ளுக்குள்ளே நான் போனேன். அன்றைக்கி நான் கொஞ்சம் லைட்டாக அதிக பிரசங்கித்தனத்தில் போய் கதவெல்லாம் சாத்த போயிருந்தேன். இல்லை வேணாம் திறந்தே இருக்கட்டும், உனக்கு சொல்லி வைக்கலாம் சொல்லிட்டுச்சு பிருந்தா அப்படின்னு. வா கிரேட்டஸ்ட் அவார்டு எனக்கு அதுதான். இன்டர்நேஷ்னல் அவார்ட் டு கெட் ஃபார் ஹர் டு சே ஓகே அக்செப்டன்ஸுங்கிற மாதிரி. ஏன்னா முக்தாமாவே அப்படி தான் நினச்சிட்டாங்கிறத ஐ ரியலைஸ்ட். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலாம். நான் ஷி நெவர் செட் அ வேர்ட், நத்திங், ஒன்றுமே சொல்லலை பிருந்தாமா. அந்த ஃபேக்ட் தட் ஷி செட் ஷி saw a figure and okay accepted me was a big thing for me. அவ்வளோ ஸ்வீட் முக்தாமா, ரொம்ப ஸ்வீட் கேரக்டர். அப்பா வந்து he had this thing in mind. பாடுறதுனால படிப்பு அஃபெக்ட் ஆகுது அண்ட் படிக்கிறதுனால பாட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்லாம் சொன்னால் he never accepted at any point of time. ஸோ
that the time management, you allocate time. How do you study? How much do you practice during whatever exam time? So you need to prioritize. அப்படி what do you prioritize? இது வந்து ரொம்பவே அது டெஃபினெட்லி சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் அப்பா. எங்கள் குரு அடிக்கடி சொல்லுவார், நாங்கள்லாம் சம்டைம்ஸ் டிவி பார்த்துன்னு உட்காந்துருப்போம், அவர் வெளில கச்சேரிக்கு வான்னு சொல்லியிருப்பார். நைஸாக உட்காந்து எதானே எம்ஜிஆர் படம் எதானே அப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வரும், போகாமல் நைஸாக எதானு ஷாக்கு சொல்லலாம்னு ஆற்றுல உட்காந்து திடீர்னு ஒருவர் வந்துட்டு எல்லாம் வரலையா கச்சேரிக்கு அப்படிம்பார். யார் கச்சேரிக்கானும் இல்லைப்பா அப்படின்னு எல்லோரும் அப்படி உட்காந்து இருக்கும்போது யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரையாரிட்டைஸ் அப்படிம்பார். that something அப்பா ஆல்சோ ஆல்வேஸ் ஃபெல்ட் வி ஷுட் டூ. ஸோ படிக்கணும் அப்படின்னா டெய்லி பாடணும், டெய்லி படிக்கணும். வாட் எல்ஸ் டு யூ ஹேவ், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல் யூ ஹேவ் டு டூ இன் லைஃப். ரெஸ்ட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் எனிவே, யோர் ஃபுட் ஆர் யோர் வாட் எவர் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ டூ தட் ப்ராப்பர்லி. ஐ ரிமெம்பர் ஸ்டில் அந்த என்னோட பயாலஜி எக்ஸாம், ஷோ ஆஃப் ஆல் திங்ஸ் பயாலஜி, so much to study, and board exam 12th. அப்போ வந்து டிஎம்டி சார் சாஸ்திரி ஹாலில் பாடுறார். மை காட், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், எனக்கு நிஜமாகவே எனக்கு ஐ வாஸ் லைக் சிட்டிங் ஆன் ஃபயர். அவர் அன்றைக்கி பாடிகிட்டே இருக்கார், ஃபுல் ஹால் பாடிகிட்டே இருக்கார். லிஸ்ட்டு சிட் கொடுத்துட்டே வேறு இருக்கார். லைக் ஸ்டாப் இட் அப்படின்னு மைண்டில். பட் கடைசியில் அவரே என்ன பண்ணினார், இந்த பாடி அல்லுத்தேனையான்னு பாடினார். நான் என்ன நினச்சுட்டுட்டேன், அது வந்து அவரோட ஓன் காம்போசிஷன் ஏதோ பண்ணுறாரு, சும்மா பாடுறாருன்னு. ஐ நெவர் நியூ இட் வாஸ் பாப்னா சிவன்ஸ் காம்போசிஷன் அன்னைக்கு. அது எஸ்பெஷலி என் மைண்டுக்கு பாரு, அவரே அப்படி சொல்கிறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் நான். அப்புறம் தான் அது ஸ்ரீ பாப்பனா சிவன் காம்போசிஷனுங்கிறதே ஐ ரியலைஸ்ட். பட் அவர் நிஜமாவே அப்படி தான் பாடினார். எவ்வளோ பாடுறது போரும் யா அப்படின்னு சொல்லிட்டு. கச்சேரிக்கு வரைச்சி ஹி ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிரின்சிபல். இப்போ ஐஐடியில் அங்கே வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, ஆர் அதெல்லாம் இருந்தால் முதல் நாள் கச்சேரி பாடக்கூடாதுன்னு. அப்போ நீ அதுக்கும் பண்ண மாட்டேன், கச்சேரியும் பண்ண மாட்டேன். இட்ஸ் அ பப்ளிக் கமிட்மெண்ட். அங்கே உட்காந்து நீ ஐம் திங்கிங் அபவுட் மை எக்ஸாம்லாம் பண்ண முடியாது. அதான் கேட்பேன், ஏன் அப்போ மாத்திரம் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னா, ஹி வில் சே நோ, தட் இஸ் அ பப்ளிக் கமிட்மெண்ட். கெட் ஆன் டு த ஸ்டேஜ், யூ நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தேட் அண்ட் டு தி ஆடியன்ஸ் ஹூ கம் தேர். அப்போ ஏதோ சரியில்லை, ஐம் திங்கிங் ஆஃப் எக்ஸாம் பண்ணுறாங்க, அப்போ தான் எக்ஸாம் டேக்ஸ் அ ப்ரையாரிட்டி. யா, ஸோ very tough, but that helped me later on in life to prioritize. I managed to ride 2 horses till I reached the research level in chemistry. ஒரு கரிக்குலம்னு இருந்த போது வந்து it was easy to manage. சரி கச்சேரி பாடுறதுங்கும்போது ஓகே இப்போது ஒத்துக்கலாம், இப்போ ஒத்துக்க வேண்டாம், எக்ஸாம் இருக்குது, நோ கான்சர்ட், அந்த மாதிரிலாம் பண்ண முடிஞ்சுது. பட் ரீசர்ச்னு வரும்போது இட் இஸ் அகெயின் கச்சேரி, ரைட்? கச்சேரி in the lab, especially the subject that I had chosen, which is very lab oriented, organic chemistry la, and it was very tough. And hostel illa, appa said no more hostel because நீ பாட மாட்ட, practice பண்ண மாட்ட, so you better go from home. The other thing was he knew my guide, Dr. K.K. Balasubramaniam, நல்லா தெரியும் அவருக்கு. He was a big music enthusiast. அவருக்கு ஜான் ஹிகின்ஸோட கிருஷ்ணானி பைப்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு அந்த மாதிரி அவள் ஃபேமிலியிலும் மியூசிஷியன்ஸ் இருந்தா. ஸோ ஹீ நியூ வாட் இட் வாஸ் டு சிங், வாட் இட் இஸ் டு ஹாவ் தட் டேலண்ட் ஆஃப் சிங்கிங்கிறது தெரியும் அவருக்கு. ஸோ அப்போது பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ரீசர்ச் பண்ணும்போது, மனசு கேட்காது. அந்த சமயத்தில் வந்து என்னோடய கச்சேரி எனக்கே யோசித்தேன்னா பாட்டெல்லாம் மனசில் நிற்காது. ஐ ஹேட் டு ரைட் டவுன், பேப்பரை பார்ப்பேன், ஞாபகம் இருக்காது திடீர்னு. that is not the stage when you forget. So that was basically attention. மைண்டில் அங்கே ஓடின்னு இருக்கும், ஐயோ லேபில் வச்சுட்டோமே, அந்த ரியாக்ஷன் நாளைக்கு திரும்பி ஆரம்பத்துலேருந்து பண்ணணுமா, ஐயோ இட்ஸ் மாய்ஸ்சர் சென்சிட்டிவ், ஸோ வாட் வில் ஹேப்பன். அண்ட் தேர் ஆர் லாங் ரியாக்ஷன், செயின் ரியாக்ஷன்ஸ் மாதிரி. ஒன்று கட் ஆச்சுன்னா தென் யூ கோ பேக் அகேன், ரீசெட் தான் டு ஜீரோ மாதிரி. சார் கோச் பாரு என்ன பண்ணுறது, அவர் he cannot be empathetic all the time. ஓ கச்சேரியாமா போயிட்டு வா, பட் பரவாயில்ல, these compounds will wait ன்னு பண்ண முடியாது, ரைட்? இட்ஸ் லைக் டேக்கிங் டைம் அண்ட் வேஸ்டிங் எவ்ரிபடிஸ் டைம், ரிசோர்ஸஸ். அதனால் ரொம்ப இருந்தது, ரொம்ப ஃபர்கெட்ஃபுல்லாக இருப்பேன். டு சச் அன் எக்ஸ்டென்ட் மை குட் ஃப்ரெண்ட் அவர் விஜய் சிவா ஒரு தடவை, என்ன நீ ரொம்ப பிட் அடிக்கிற, பிட்டுன்னு பார்த்தா புக் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியே நீ அப்படின்னு. நிஜமா ஒரு நாள் ரொம்ப கோச்சுனா, என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்க நீ,
இஸ் இட் யூ ரியலி அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ வாஸ் ஸ்டில் வெரி ஹோப்ஃபுல் அண்ட் ராதர் ஐ ஷுட் சே விஷஃபுல். எப்படியானும் பல்ல கடிச்சுன்னு முடிக்கணும், 3 years இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பண்ணணும் அப்படின்னு. பட் ஐ திங்க் ஸ்லோலி மை கைட் டாக்டர் கேகேபி அண்டர்ஸ்டுட் தட் ஐ வாஸ் லூசிங் அவுட் எஸ்பெஷலி அந்த ஹெல்த். அவருக்கு ரொம்ப கன்சர்ன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு சார் அம்மா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னார்மா, நீ டெஃபினெட்லி யூ ஹேவ் டு டிசைட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நீ பாடணுங்கிறது எல்லாருக்கும் வராது. நானே எனக்கு நீ கெமிஸ்ட்ரியாக பாட்டேன்னா பாட்டுக்கு வந்துடுவேன் கேட்குறதுக்கு. தட் இஸ் சம்திங் நாட் எவ்ரிபடி கேன் டூ. பட் நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு யூ ஃபினிஷ் யூர் மாஸ்டர்ஸ், யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக். ரீசர்ச் இஸ் டசன்ட் ஹேவ் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு இட் வென் எவர் யூ வாண்ட். பட் டூ இட். ஐ ரியலி குடன்ட் மேக் அப் மை மைண்ட். ஐ வாஸ் டோட்டலி, எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருத்தம் எனக்கு. என்னடா அது நம்ம இப்படி சி த திங் இஸ், எனக்கு 12th முடித்த போதும் ஐ ஹேட் த மார்க்ஸ். அப்போவே சொல்லுவார் நிறைய பேர், ஓ மார்க் இல்லையா அதனால தான் நீங்கள் வந்து என்ஜினியரிங் போகலையா, அதெல்லாம் ரொம்ப குத்தும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அண்ட் தென் காட் இன் டு IIT and all that. அப்போவும் ஐ couldn't go abroad. Definitely I felt bad. There's no doubt about it. எல்லாரும் all of them went to study, do their PhD or masters further in the universities. I knew I could. பட் இந்த சென்ஸ் அப்புறம் போக முடியல. எங்கேயோ தோணிகிட்டே இருக்கும் எனக்கு, ஆர் வி மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங். வருத்தப்படுவேன். இட் சம்டைம்ஸ் அந்த ஒரு டீப் டிப்ரெஷன் மாதிரி போகும். கச்சேரிலாம் பாடின்னு இருந்தேன் இன்ஃபேக்ட், அதெல்லாம் ஒன்றுமே குறைச்சலே இல்லை. ஆனாலும் அது தோணிகிட்டே இருக்கும். யாரானும் அந்த போயிருக்காங்க படிக்கிறான்னு நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு இந்த சார் கிரேப்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் ஐ ஹவ் ஃபெல்ட் ஆல் தேட். அப்புறமா இது வேற வந்துடுத்தி, சரி இதையானும் பண்ணணும் அப்படின்னு நினச்ச போது இல்லைன்ன போது ரொம்ப I knew that was a fact for certain that அங்கே போய் நம்ம this is not going to work out. In fact மகாராஜபுரம் சந்தானம் சார் வந்து கச்சேரி 2-3 தடவை நல்ல கச்சேரி சொல்லி நான் எக்ஸாம்னு சொல்லி இல்லை வர முடியலன்னு சொன்னேன். அம்மா என்னை பார்க்க சொல்லம்மா பரீட்சை எழுதிட்டு இருக்கியா அப்படிம்பார். அந்த லெவலில் ஆகிடுத்து. என்னை பார்க்குறச்செல்லாம் சில பேர்லாம் அந்த மாதிரி பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். It was not a nice thing, you know. I know it was said with lot of sarcasm or whatever. ஒரு மாதிரி தான் இருந்துட்டு. பட் இது என்னடா பண்ணணும், 2 வருஷம் தானே, நான் 2 வருஷம். ஆன் தி அதர் ஹேண்ட் அது பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட். ஸோ ஐ ஹேட் டு டிசைட். ஐ டிசைடட் எஸ் ஐ வில் குவிட். ஐ டிட். பட் ரொம்ப நாளைக்கு IIT பார்த்தா கோவம் வரும் எனக்கு. நீ இப்படி பண்ணிட்டே இல்லையா, எனக்கு போச்சு இல்லையா, IITயில் கச்சேரி கூப்பிட்டா மாட்டேன், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு. அங்கே போனால் வந்து எங்கேயோ ஐ ட்ரை டு டிஃபெண்ட் மை செல்ஃப் சேயிங் இல்லை நானும் பண்ணியிருப்பேன் தெரியுமா, நானும் அந்த மாதிரி ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு குழந்தைத்தனமாக இமேச்சுவராக சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸ்ரீராம் குமார் கூட சொல்லுவான் எப்போவுமே, முதல்ல அப்போல்லாம், நீ முதல்ல நோபல் ப்ரைஸ் வாங்குறியா முதல்ல சங்கீத கலாந்தி வாங்குறியான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் என்கிட்டக்க. இப்போ கூட உண்டு சம்டைம்ஸ் அங்கே பண்ணலையேன்னு. பிகாஸ் ஐ லைக் வாட் ஐ வாஸ் டூயிங். ஐ டிட் நாட் டூ PhD ஃபார் அ டிகிரி அண்ட் ஐ நியூ ஐ வாஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் தட் ஏரியா. வேலைக்கு போகமாட்டேன்னு தெரியும். ஐ நியூ ஐ வாண்டட் டு சிங். ஐ நியூ தட் வாஸ் மை காலிங். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ தட். தட் இஸ் த ப்ராப்ளம். அந்த பேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன், சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் போய் கெமிஸ்ட்ரியில் லேப் அட்டெண்டராக ஒர்க் பண்ணினேன். அது பிகாஸ் ஆஃப் வித்ட்ரால் சிம்டம்ஸ் மாதிரி. பீப்புள் யூஸ் டு ஆஸ்க் மீ, ஆர் யூ கிரேசி, வை ஆர் யூ டூயிங் நோ பணம் ஆல்சோ, பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஆன் த ரோல்ஸ். அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தேன் நடுவில் ஒரு 1 year. யார் என்ன கேட்டாலும் சென்சிட்டிவாக என்னமோ ஆஸ் இஃப் இட் வாஸ் அ கொஸ்டின் ஆன் மை கேப்பபிலிட்டி மாதிரி நானே எடுத்துண்டு அன்னெசரியாக டிஃபென்சிவாக இருது எல்லாம் பண்ணி. அப்போ தான் அந்த BA ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிச்சுட்டு அங்கே தானே விட்டேன், வா நான் MA ஆரம்பிக்கிறேன் பாரு அப்படின்னு BA முடித்து MA மியூசிக் பண்ணினேன். விடமாட்டேன், அங்கே PhD பண்ணுறேனா இல்லையா பாரு அப்படின்னு. பட் இட் டுக் குவைட் அ லாங் டைம். திங்ஸ் சேஞ்ச்ட். பட் ஆனால் அதை விட்ட நிமிஷம் இந்த கச்சேரி பாட ஆரம்பிச்சதில் மார்க்டு டிஃப்ரென்ஸ். கான்ஃபிடென்ஸ் பார்க்க வேண்டாம். மை மனோதர்மம், மை மைண்ட் வாஸ் ஸோ ஃப்ரீ that I could concentrate on my music and நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஜாஸ்தி வந்து, பிகாஸ் மை மைண்ட் வாஸ் ஃப்ரீ, didn't have anything but music in it. கொஞ்சமாக the moment I started realize அந்த ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பித்தோடனே then I realized okay வள சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு. It was very tough. Even today I have that. இப்போ கூட IIT போனால் தோணும், என்னோட லேப் என்னோட இது. இனிஷியலி வந்து எங்கள் குருக்கிட்ட அவரோட வே ஆஃப் சிங்கிங்
அவரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் சர்டன் ராகாஸ், certain gamakams, it was very difficult for me to comprehend and execute it in front of Muktama. One, அந்த ஒரு ரெஜிமெண்டேஷன் தாத்தா வந்து சொல்லிக் கொடுப்பார், நிறைய தடவை சொல்லிக் கொடுப்பார். கொஞ்சம் இப்படி போச்சுன்னா அவர் வந்து அதெல்லாம் திருத்த மாட்டார். வேறஸ் அதுவே இங்கே அப்படி இல்லை. யூ ஹேட் டு எக்ஸாக்ட்லி அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன் திங் வித் மீ இஸ், நான் கொஞ்சம் இமிட்டேட் பண்ண பார்ப்பேன் அந்த வயசில். அவள் எப்படி சொல்கிறாளோ அதே மாதிரி, விச் ஐ திங்க் ஹெல்ப் மீ தட் வே. ஏன்னா லலிதா சிவகுமார் மாமி எப்பவும் சொல்லுவாள், இந்த சௌமியா வந்து யார்கிட்ட கற்றுனா அதே மாதிரி பாடுவோம். பிகாஸ் எனக்கு அவள் மைண்டில் வருவாள் எவ்ரி டைம். ஸோ பட்டமாட்டியும் 1-2 பாட்டு கற்றுன்ற போது அவள் அப்படி பாடுவாளே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நிற்கும் எனக்கு. அந்த மாதிரி ஐ திங்க் தட் ஹெல்ப் மீ இன் அ வே, பட் இட் வாஸ் நாட் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் சாவேரி எங்கள் குரு பாடுற விதம் வாஸ் என்டையர்லி totally different. Sa sadara na 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 ga na 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 tadara na na ga நீதா அவ்வளோ கொடுப்பார் அவர். அது குறையாது, எக்ஸப்ட் ஃபார் ஸ்ரீராஜகோபால. அது மாத்திரம்தான் வந்து அவர் சொல்லிக் கொடுக்க ஸ்ரீராஜன் சொல்லி கொடுத்தார். பட் தட் ஐ லேர்ன்ட் மச் லேட்டர். அவர்கிட்டே அப்புறமாக தான் கற்றுனேன் அதை. இங்கே வந்து எனக்கு அந்த காந்தாரம் ஒரு இடத்துல கூட என் காதில் அப்படி விடலை. த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சாவேரியில் வாழ்கிட்ட கற்றுன்றது ஒரு தெலிசேனூரா ஆரம்பமே. நீ தெரகில்லனு நேடு போது எனக்கு அந்த காந்தாரத்தோட அண்ட் நிஷாதத்தோட பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப கேட்டு அவள் இப்படி பண்ணுறா, அப்போ தான் அந்த இமிட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி அப்படியே என்ன பாடுறாங்கிறத வாங்கிட்டு நோட்டேட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இதில் என்ன கா தான் எழுதுறது, யூ டோன்ட் நோ வாட் கா இட் இஸ், ரைட்? ஆர் நீ அந்த மாதிரி. இட் ஓப்பன் மை ஐஸ் டு த அப்ரோச் டு டிஃப்ரெண்ட் ராகம்ஸ் அண்ட் த மியூசிக்காலஜின்னு இல்லாமல் இந்த ராகத்தோட அப்புறமா பார்க்குறச்சி ஐ ரியலைஸ்ட் ஹவு சாவேரி டிட் ஹாவ் தோஸ் திங்ஸ் அண்ட் ஹவு யூனோ in theory, in books, how it was classified under Todi or whatever, and how it is changed, how it has evolved to what it is. One thing I found out was evlo durathukku plain notes oda importance both of them gave. It would apparently seem as if Dr. Ramanathan style வந்து நிறைய plain notes அப்படி இருக்குமான்னு. பட் முக்தாமா கிட்ட அந்த எக்ஸாக்டாக சில சமயம் அந்த தோடியிலலாம் சொல்லும்போது தான் ஐ ரியலைஸ் எவ்வளோ plain notes அது இருந்தால் தான் அந்த அடுத்த நோட் வில் ஹாவ் த கரெக்ட் amount of or the right gamakams, embellishmentsங்கிறத நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணினேன். அண்ட் முதல்லலாம் நிறைய நான் பாடும்போது இட் பி ஒன்லி மனோதர்மம் எஸ்பெஷலி ரொம்பவே ஒரு டாக்டர் ராமநாதன் நிறைய தெரியும். மேபி தோஸ் ராகம்ஸ் ஆல்சோ யூனோ நாராயண கௌளியோ ஒரு கேதார் கௌளியெல்லாம் பாடுறச்சே ரொம்ப இன்னைக்கு கூட அவரோட இதுதான் ஜாஸ்தி. பிகாஸ் ஐவ் ஹர்ட் ஹிம் சிங் தட் குவைட் அ லாட். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ட்ரக் அடிக்ஷன் மாதிரி எனக்கு வந்து தனம் அடிக்ஷன், பாணி அடிக்ஷன் அது வர சர்டன் பிளேசஸ் இட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்டட் கம்மிங் இன் டு மை ஸ்டைல். ஸோ சப்சிக்வெண்ட்லி வந்து என்ன ஆயிடுத்துனா, நான் இப்போது மைசூர் வாசேவாச்சார் காம்போசிஷன்ஸ் அவர் ஸ்ரீ ராஜாராம் அவர்கிட்ட கற்றுனாலும் சரி, ஆர் பாப்னா சிவன் காம்போசிஷன்ஸ் பாலு மாமாவோ ருக்மிணி மாமிகிட்டையோ கற்றுனாலும் சரி, காம்போசிஷன் பாடம் தான் அவள்கிட்டேருந்து எடுத்துட்டேனே தவிர, அண்ட் அந்த ஒரு இது to look for that Vasudevachar-ness in that, or the Shivan-ness in, like Janaki Pate for example. Janaki Pate Jayakarunya Jalade Janaki Pate. அந்த சிவனோபாலோட இந்த பழைய ரெக்கார்டிங்ஸ் கேட்டால் we hear that Jayakarunya. So you start looking for அந்த பர்சனோட characteristic phrases, அதை நம்ம குரலில் கொடுக்கறது அவ்வளோதான். ஸோ தேட் இஸ் சம்திங் ஐ ரியலி லேர்ன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் இருக்கிற இதில் அவாவாளோடைய விச் மை குரு ஆக்சுவலி வாண்டட், ஐ கெஸ், டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் whatever it is. Then you make your own style if it comes. Don't work for getting a new style. You can't create a new style. நம்ம பாட தானே வரும். And especially அவ வாய்ஸில் வருது. So many things. I think that probably அந்த ஒரு அவர்கிட்ட இந்த மாதிரி கற்றுக்கிறது ஹெல்ப்.
83 எங்கள் குருவோட நான் நிறையா யூஸ் டு ட்ராவல். ஹாலிடேஸ் வந்ததுன்னா அவர் எங்கே போனாரோ கூட ஜஸ்ட் கோ. ஸோ அந்த மாதிரி தான் நெரூர், சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்போ இட் வாஸ் லைக் டோட்டலி ஃபுல் ஃப்ளோயிங் காவேரி. இந்த மந்த் ஆஃப் மேதோ. அப்போ தஞ்சாவூர் சங்கர் ஐயர் அண்ட் மெனி வித்வான்ஸ் அவள்லாம் சும்மா வருவா, அந்த ஒரு வாரம் அங்கே இருப்பா. ஸோ அப்போ போயிருந்த போது அங்கே யாரோ வித்வான் வரல, இட்ஸ் வெரி இன்ஃபார்மல். அந்த ஆராதனைக்கு அவரோட சதாசிவ பிரம்மேந்திராவோட ஆராதனைக்கு இட்ஸ் வெரி குயிண்ட் க்யூட் லிட்டில் டெம்பிள் ஆல்சோ. அங்கே இன் பிட்வீன் த ஃபீல்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பார்த்து யாரோ வரலன்னு உடனே இந்த கிட்டா ஐயர்னு அவர் ரொம்ப பெரிய பெரிய மகா ரசிகர் அவர். அவர் சொன்னார், இந்த குழந்தை வேணால் சௌமியா பாட சொல்லலாமா? எனக்கு தெரியாது. தட் டிஸ்கஸிங் அப்பேரண்ட்லி மை பேரண்ட்ஸ்லாம் வரல, ஐ ஜஸ்ட் கான். ஸோ அப்போ மை குரு தாத்தா கால்ட் அப் அண்ட் செட், நீ இன்னைக்கு சாயந்தரம் பாடிடும் அப்படின்னு. பயமே தெரியல எனக்கு, ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி கேரி அவளே லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா. ஐ ரிமெம்பர் சிங்கிங் கரகர பிரியாது கோரி சேவம் பராரே. இட் வாஸ் அ 2 hour கான்சர்ட். அது வரைக்கும் இந்த அக்கண்டம்லாம் பாடியிருக்கேன், குட்டி குட்டி 2 songs அது இதுங்கிற மாதிரிலாம். பட் ஐ டென்ட் ஹாவ் எனி ஃபியர் அட் ஆல். I think that age also helps. When you are that young, you don't think about மேடையில் ஏறணுமே, நல்லா ஜாலியாக ஆஹா பாடுற சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும் தாத்தா கிட்டேருந்து தலை, பிகாஸ் அவர்லாம் சட்டுன்னு அவெல்லாம் வந்து ஓஹா ஓஹோலாம் சொல்ல மாட்டார். ரைட். ஸோ ஒரு துளியை தலையாடினாலோ அப்படின்னு வந்தாலும் இட்ஸ் சச் அ பிக் அவார்ட். அதுக்காக அவள் என்ன சொல்கிறா, அது எவ்வளோ வித்வான்கள் ஸோ அவன் முன்னாடி பாடுறதே ஒரு that was something. So that set the stage. And அதுக்கப்புறம் 84ல் கிருஷ்ணகாந்த் சபாவில் கோகுலாஷ்டமி பாடினேன். அண்ட் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த மொஃபிசல் ஏரியாஸில் லைக் அந்த மாதிரி பாடுறது, ஒரு தமிழ்நாட்டில் லைக் கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் தஞ்சாவூர்லலாம் பாடும்போது நிறைய அந்த வெங்கடேஷ் ஐயங்கார், தென் ஸ்ரீவாஞ்சம் ராமச்சந்திரர் இவாள்லாம் தான் கச்சேரிக்கு வந்து உட்காந்து நடுவில் வந்து கீழேந்து வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் நீலாம்பரி ஆலாப்பனை ஆகட்டும் அப்படின்னு பப்ளிக் உட்காண்டிருக்கா. ரைட். ஸோ நீலாம்பரி பாடினா சரி, நாம் ஆரம்பிச்சுட்டு நான் பாட்டுக்கு பாடி முடிக்க தெரியாமல் எண்டட் அப் இன் கேதாரம். அண்ட் ஐம் லைக் ஓ காட், எப்படி முடிக்கணும் தெரியாமல் சுற்றி சுற்றி வந்து முடிக்க தெரியல நீலாம்பரி. பிகாஸ் அந்த ஃபினாலே வரமாட்டேங்கிறது. ஏன்னோ கேதாரத்தில் அழகாக அப்படி முடிக்க முடியாது, அந்த ஒரு மாதிரி ஒரு கிராண்ட் ஃபினாலே மாதிரி. நீலாம்பரியில் எனக்கு எப்படி முடிக்கணும்னு வரவே இல்லை, சுற்றி சுற்றி வர என்னடா அது அப்படி ஏதோ ஏதோ முடிச்சு. அப்புறம் வெங்கடேஷ் ஐயங்கார் கால் மீ அண்ட் செட், கொஞ்சம் நீலாம்பரி முடிக்க வரலையோ பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு பாடி காமிச்சு, இப்படி முடிச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் நைஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் ஹெல்ப் மீ ஸ்டேஜில் ஒரு பயம் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு. ஸோ மியூசிக் அகாடமியில் சப்சிக்வெண்ட்லி, பிகாஸ் அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் யூத் கிடையாது. ஐ திங்க் ஐ வாஸ் என்னோட கொலீக்ஸ்ன்னு எடுத்துனா ஐ வாஸ் ஒன்லி ஒன் ஹூ எஸ்கேப் தட். அந்த ஒரு இது இல்லாமல் நேராக அந்த 12 to 86, 85 மை குரு காட் தி சங்கீத கலாநிதி. ஸோ 86ல் அது பாடும்போது, அந்த 12 to 130 பாடும்போது பயம்னு தெரியல. அது குரு வந்திருந்தார், முக்தமா வாஸ் தேர். 84ல் கோகுலாஷ்டமி பாடுறச்சு கூட முக்தமா ஹேட் கம். ஸோ அவள் முன்னாடிலாம் பாடியாச்சுன்னா அப்புறம் பயங்கிறது ஐ டோன்ட் திங்க் யூ ஆக்சுவலாக அப்போ வரலை. அப்புறமா பாட தான் இவாள்லாம் அந்த அகாடமியில் பாடிச்சு, இவாள் செம்மூரி ஸ்ரீனிவாசர் அவள் வந்து உட்காரச்சு ஐயோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. I think when you start realizing, when you grow older, I think you get all these வேண்டாத பயம்ஸ். கச்சேரி பாடுறது அப்போ வந்து was a competitive in a very different way. There was no haggling for concerts because எங்கள் சீனியர்ஸுக்கும் இந்த ஜூனியர் இருந்ததுக்கும் லாட் ஆஃப் ஏஜ் கேப். ஸோ தெர் வாஸ் அ பிக் ஒரு 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 நாவல்ட்டின்னு சொல்கிறதா, ஓ இந்த வெள்ளம் இந்த சின்ன வெள்ளம் எவ்வளோ நன்னா பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அந்த ஒரு ஜனங்களுக்கு கேட்கணுன்னு ஒரு ஆசை அது வந்து நிறைய இருந்தது. ஏன்னா இப்போ இம்மீடியட் எனக்கு ஜஸ்ட்டு முன்னாடினானா சுதாக்கா ஏஜ் வைஸே பார்த்தா ஃபேர்லி யூனோ கேப் இருக்க தான் இருந்தது. பட் ஸோ எங்களோட இருக்கிறவா நாங்கள் எல்லாருமே வந்து ஜனங்கள்கிட்டக்க அந்த ஒரு இது பண்ண முடிஞ்சுது. பட் வி டிடன்ட் ஹேவ் தட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா ஜூனியர் ஸ்லாட்ஸுங்கிறது நிறைய இடத்துல கிடையாது. அகாடமியில் இருந்தது, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் அந்த மத்தியானம் கச்சேரி, பிகாஸ் ஹார்ட்லி ஒன்லி சீனியர் ஸ்லாட்ஸ் வித் ப்ராபப்ளி முன்னாடி ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஜூனியர் ஸ்லாட், ரைட், மெனி பிளேசஸ். அண்ட் தெர் வெர் இன் தீஸ் மெனி சபாஸ்.
So if you made a mark, you make a mark. If not, then you're lost. I'm talking about season. And definitely அப்போ தான் எல்லோரும் எழுதுவா, இல்லைனா யூஆர் நாட் நோட்டிஸ்ட் அட் ஆல். ஏதோ கச்சேரி பாடிட்டு போகிறோம், கூப்பிடவும் மாட்டா, பிகாஸ் எல்லா பெரியவாளும் இருந்தாப்போ. அதர் திங் வாஸ் எங்களுக்கு இருந்த க்ரௌடு ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி ஐ வுட் சே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த மத்தியான கச்சேரிக்கெல்லாம் அப்போல்லாம் ஹால் ஃபுல்லெல்லாம் ஆகி வெளியில் அந்த ஸ்க்ரீனெல்லாம் வச்சு ஃபார் ஆல் தி ஜூனியர் அண்ட் த சப் சீனியர் ஸ்லாட்ஸ். அது இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஸோ தேட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் கேவ் அ லாட் ஆஃப் ஃபிலிப் டு அவர் யூனோ பாடுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த மாதிரி. டு சச் அன் எக்ஸ்டென்ட் none of us wanted to go to the senior slot, ticketed slots at all. Because the attention you got and the people that came, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது. அண்ட் another thing was இந்த கல்யாண கச்சேரிஸ். அப்போல்லாம் நிறைய இதனால இந்த மாதிரி பண்ணுறதுனால கல்யாண கச்சேரிஸ் பாடுறது, கோவில் கச்சேரிஸ் பாடுறது, which is like come down a lot. அண்ட் சிடிஸ், கேசட்ஸ் அண்ட் சிடிஸுங்கிறது எங்களுக்கு ஐ மீன் நல்லா கண்ணா பின்னான்னு சப்ஜெக்டாக தீமாக பாடி நிறைய செமி கிளாசிக்கல் டு சச் அன் எக்ஸ்டென்ட். முக்தாமா கேட்டால் என்கிட்ட, நீ ரொம்ப நாகரிக சங்கீதம் பாடுறியாமே எப்போல்லாம் அப்படின்னு. ஒன்றுமே சொல்லலை, தலையை பேசாமல் கேட்டேன் நான். அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி பாடுறதெல்லாம் வெல், பட் தட் ஆல்சோ ஹெல்ப்ட் இன் அ வே. மீடியா, எஸ்பெஷலி பிரிண்ட் மீடியா, அப்போ தான் அந்த எழுதுறதெல்லாம் ரொம்பவே எழுதுவா. தமிழ் மேகசின்ஸ்லலாம் 1-2 பேர் சுபுடு கல்கீன் அப்படின்னு போக நிறைய பேர், இதயம், லாட் ஆஃப் மேகசின்ஸ், குமுதம் எல்லாத்துலேயும் எழுத ஆரம்பித்தா. எழுதுறது மாத்திரம் இல்லாமல் அதை பற்றி அவளுக்கு பப்ளிசிட்டின்னு போஸ்டர்ஸ் ஆல் ஓவர் சென்னை போடுறதெல்லாம் இட் வாஸ் லைக் அன்ஹர்ட் ஆஃப். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அங்கங்கே போட்டு ஒரு சினிமா லெவலில் நம்மளையும் சேர்த்து அங்கே போஸ்டர்லாம் போட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தமிழன் எக்ஸ்பிரஸ், எனக்கு வருதுன்னு தெரியவே தெரியாது, சுப்புடு எழுதியிருந்தாருங்கிறது ஐ டிடன்ட் நோ. எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கு. அண்ட் மை ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் அட் த டைம், என்னது இது உன்னோட ஃபோட்டோ தொட்டிலெல்லாம் ஒட்டியிருக்கான்னு அதை சொன்னேன். குப்பை தொட்டி ஒன்று சொல்லலாம், அவ்வளவுதான். எல்லா இடத்துலையும் இருந்தது. நான் பயந்தே போயிட்டேன். ஐ தாட் இட் வாஸ் சம்திங் ராங். யூ ஐ நெவர் ஃபர்கெட் தட். ஐயோ யார் என்ன சொல்லுவா, இப்படி இது மாதிரிலாம் ஒட்டிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி. ஒன்றும் இல்லை, ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தார் அதில், இந்த தமிழ் இண்டியன் எக்ஸ்பிரஸில், அவ்வளோதான். ஃபைனலி இட் வாஸ் தேட். பட் ஹி ஹட் ரிட்டன் க்ளோயிங். ஸோ ஃபோட்டோ போட்டு பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த அட்டைப்படத்தில் போடுறது, இதெல்லாம் வாஸ் அ பிக் திங் அட் த டைம். ஒன் திங் இஸ் டெஃபினெட்லி அந்த ஏஜ், இந்த சென்ஸ் ஒரு யூத்தில் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது அந்த சமயத்தில் was one thing. And the other thing was அந்த ஒரு நிறைய it was a very male dominated scenario. அப்போது விமன் நிறைய பாடின்னு இருந்தால் கூட அப்போ அந்த அவள்லாம், அதாவது பிருந்தாமாவோ எம்எல்விஎம்மாவோ எம்எஸ்எம்மா பட்டமாலாம் வந்து அவள் ரொம்ப சீனியர்ஸாக இருந்தாள். பட் த நெக்ஸ்ட் ஜென், அவளுக்கு நெக்ஸ்ட் ஜென்னாக இருந்த வேதவல்லிமா, மணிகிருஷ்ணாமி மாமி அண்ட் அந்த மாதிரி இருந்தவா சில பேர்லாம், they were all singing. சாருமதி மேடம், அதுக்கப்புறம் சுதாக்கா. ஸோ இது வரைக்கும் இருந்தவாளில் வந்து சுதாக்கா வாஸ் வெரி பாப்புலர். அண்ட் அந்த ஒரு விமன் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி டிஃப்ரெண்ட் டேக் இன் த சென்ஸ், யூனோ த அட்டையர், யுவர் வாய்ஸ், த அப்பியரன்ஸ், ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், அதெல்லாமும் ரொம்ப ஸ்டார்டட் கம்மிங் இன், நிறைய ஸ்டார்டட் கெய்னிங். ஸோ அதனால தான் எங்கள் பேட்ச் எடுத்துட்டானா ஈக்குவல் நம்பராக ஆச்சு. விமனும் சரி மேல் சிங்கர்ஸும் ஒரு மாதிரி ஈவன் அவுட் ஆகிட்டோம். ஸோ ஆல் ஆஃப் அஸ் தட் வே, யூனோ, நாட் தட் வி வேர் ஆல் இந்த மேக்கப் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸுங்கிறது வாஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் இட் ஸ்டார்டட் டேக்கிங் இட் அந்த போத்திண்டெல்லாம் இல்லாமல் டு பி லிட்டில் மோர் ஃப்ரீ, அண்ட் விச் வாஸ் ப்ராபப்ளி ஹேப்பனிங் இன் த சொசைட்டி அட் லார்ஜ். தட் வாஸ் தேர். அண்ட் இன்னும் அவுட் கோயிங், டாக்கிங், பக்கவாத்தியக்காராளோடலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட்.
सरसुनिका सान पोदो 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 विरसमोनने 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 तिरुपतिपुर वेंकटेश ஜெண்டர் இது வந்து நிறைய வித்தியாசம் இருந்தது. இப்போ விமன் எல்லாம் எப்போவுமே யாரோட ஆரம்பிக்கிறோமோ அவள் சமகாலத்தில் இருக்கிற கொலீக்ஸோடு தான். இப்போ நாங்களாம் ஈவன் டுடே ஐ ஸ்டில் சிங் வித் மை கொலீக்ஸ் ஆன் த டேஸ். எம்ஆர் கண்ணன், ஸ்ரீராம்குமார், விட்டல் ராமமூர்த்தி, நர்மதா, நாராயணன், பாலாஜி, பூங்குளம் சுப்பிரமணியம், அருண், இந்த மாதிரி பீப்புள் தான் ஈவன் டுடே. பட் மை மேல் கவுண்டர் பார்ட்ஸ் கொலீக்ஸ் இன் த ஃபீல்ட் டெஃபினெட்லி ஹேட் அன் அட்வான்டேஜ், அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஐ வுட் லைக் டு சே. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து நிறைய இந்த சீனியர் மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறது, மேல் மியூசிஷியன்ஸ் இல்லை, லேடி ஆர்டிஸ்டே சீனியர்ஸ்லாம் வந்து வாசிக்க மாட்டா விமனுக்கு. அது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புரியவே இல்லை. எனக்கு இவாளே வந்து நிறைய சீனியர் மியூசிஷியன்ஸ் வந்து எம்எல்வி அம்மாவுக்கு வாழ்க்கெலாம் வாசித்து நான் கேட்டிருக்கேன், நேர பார்த்துருக்கேன், சாஸ்திரி ஹால்லையும் கச்சேரி நிறைய கேட்டிருக்கேன். அவள் வந்து லேடிஸ்க்கு வாசிக்க மாட்டேன் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் யூனோ. ஸோ என்னோட கொலீக்ஸ், மேல் கொலீக்ஸ்க்கெல்லாம் அந்த ஃபீல்டில் வந்து தே ஹேட் தட் இஸ் சம்திங் வி டிட் நாட் ஹேவ். அதனால வந்து ஒரு ஹைப் அது எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு அந்த வயசுலலாம் எனக்கு ரொம்பவே கோவம் வரும். எனக்கு அப்படி அப்படி என்ன குறைஞ்சி போச்சு இதில், இல்லை ஒரு கணக்கு பாடுறதுலையா, இல்லை வித்வத்துலையா, இல்லை யோகியதையிலையா, எந்த விதத்தில் குறைச்சல்? அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு கணக்கு பாட மாட்டானோ அதுவோ என்ன ரீசன் எனக்கு இன்னி கூட புரியல எனக்கு. சம் ஆஃப் தெம் வெண்ட் ஆன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் சேயிங் த சம்டைம்ஸ் த ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறச்சு என்னத்த ஹஸ்பண்ட்ஸ்னு எனக்கு புரியல, யூனோ மச் ஏர்லியர். அது ஒன்று. ஆன அப்புறமும் பாவம் எல்லா ஹஸ்பண்டும் டசன்ட் கம் அண்ட் டூ திஸ். அவளுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? அது ஒன்று. அப்புறம் சில பேர் சொன்னால் ஸ்ருதி அதனால யூனோ விரல் ஏதோ பிரச்சனை, வயலினோ இல்லைன்னா அதுவோ வாசிக்கிறது, டென்ஷன் அண்ட் ஆல் தேட். ஐ தாட் வாசிக்க ஆஸ் யூ மெச்சூர் இதெல்லாம் நன்னா என்ன சொல்கிறது ஆகி வந்துன்னு சொல்லுவாளே, சீசன் ஆகிற மாதிரி இதெல்லாம் இன்னுமே லாபகமாக. இட் ஷுட் பி மோர் ஃபெசைல் அண்ட் இட் ஷுட் பி ஈஸியாக சின்ன வயசை விட. அண்ட் ஆனால் அது மாத்திரம் இல்லை. பட் ஆனால் என்னென்னா சில வாத்தியக்காரா வந்து அந்த 5 கட்டெல்லாம் வாசிப்பா. அதுக்கு அப்போ 5 கட்டை தானே அதுவும், ஒரு ஜி ஒரு 5, அது எப்படி அப்போ முடியும்? அதே தானே நம்மளும் பாடுறோம். இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே யூ கான்ட் ட்விஸ்ட் எனிபடிஸ் ஆர்ம்ஸ். இல்லை நீ வாசிச்சாதான் ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி யூனோ அந்த வித்வான்கள் அவள் வித்வத்தை பற்றி நான் பேசலை. ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் சச் ஆட்டிடியூட்ஸ் ஆர் சச் பாலிசிஸ் தட் ஐ டெஃபினெட்லி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மை லைஃப் ஐ cannot accept. It's wrong. And the gender bias is definitely unacceptable at any time. அப்போ நினச்சினேன், நான் என்ன இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் நான் மாட்டேன். I will come up with my colleagues, with my friends who are always there with me, and
அவளோட தான் நான் இருப்பேன். எனக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், ஸ்பெஷல் கச்சேரி நடந்தாலும் என்ன சொன்னாலும் அந்த அந்த கச்சேரி வேண்டான்னு சொல்லுவேனே தவிர ஐ வில் வாண்ட் தீஸ் பீப்புள். அண்ட் ஐ டெஃபினெட்லி டிட் இட் till ஈவன் டுடே ஐ டூ தட். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர். ஏன்னா இன்றைக்கும் அப்படி தான் பண்ணுறா. ஒரு மேல் சைல்டு பாடினா கூட பண்ணுவேன், ஆனால் ஒரு சீசன் எவ்வளோ புத்திசாலியாக இது பண்ணினாலும் மாட்டேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி அப்சல்யூட் ஷாவனிசம். அண்ட் இட்ஸ் எனக்கு வார்த்தையே இல்லை அதுக்கு சொல்கிறதுக்கு. தமிழ்லையும் தெரில, இங்கிலீஷ்லேயும் தெரில. வெரி அன்ஃபேர், அதுதான் அன்ஜஸ்டிஃபைபிள். இன்னும் நடக்கிறது அது. நீ சொல்லு, நீ நன்னா பாடலன்னு சொல்லு, அக்செப்டட். அப்படின்னா எந்த விதத்தில் உருப்பணும்? இஃப் யூ தட் சீனியராக இருக்கே சொல்லு, நல்ல அறிவுரைகள் சொல்லு, அட்வைஸ் பண்ணு, இப்படி சஜஷன்ஸ் சொல்லு, சொல்லிக் கொடு, பண்ணலாம். ஒன்றுமே இல்லாமல் நான் பொம்மநாட்டிகளுக்கு வாசிக்க மாட்டேன், பொம்மநாட்டிகள் மேடையில் உட்காண்டா நான் உட்கார மாட்டேன். அப்போ இஸ் தட் த ரெஸ்பெக்ட் யூ கிவ்? யூ பெருசாக பேசுகிறாளே, எத்திர நாரியாக பூஜந்தே தத்திர வாட் எவர், அதெல்லாம் ப்ளீஸ் எல்லாம் சம்ஸ்கிருதத்தை சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நடைமுறையில் அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா பேசி என்ன இருக்குது, ரைட்? இப்போ இருக்கிற அவேர்னஸ் அண்ட் இப்போ இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் சோஷியலி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கா நிறைய, அண்ட் லாட் ஆஃப் அவேர்னஸ். ஐ டோன்ட் திங்க் தே வில் டூ. பட் திஸ் சோஷியல் அவேர்னஸ் ஆர் கான்ஷியஸ் டசன்ட் சீம் டு ஒர்க் வித் தி சீனியர் ஜென் ஈவன் டுடே. It happened. ஒரு பர்டிகுலர் கான்சர்ட் ஐ ரெஃப்யூஸ்ட். வெளிநாடு கான்சர்ட் ஐ செட் நோ. அவள் இல்லை, நீங்கள் அவள் தான் வரா, உங்கள் 2 பேருக்குமே அவள் இன்னொரு மேல் மியூசிஷியன், அவள் தான் வாசிக்கிறா அப்படின்னு. இட்ஸ் ஓகே, அடுத்த வருஷம் வரேன். எனக்கு இல்லைனா இல்லை பெரிய ப்ரெஸ்டீஜியஸ், இட்ஸ் ஓகே, ப்ரெஸ்டீஜியஸ் பிளேஸ், ஐ வுட் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் டு கம், இட்ஸ் ஓகே. நான் அவள்கிட்டையும் சொன்னேன், நான் அந்த மாதிரி நான் இப்போ தெரியுமோ இல்லையோ, இப்போல்லாம் நான் வந்து எல்லாருக்கும் வாசிக்கிறேன், கச்சேரி வந்தால் சொல்ல எனக்கு, நான் வாசிக்கிறேன். ஐயோ ரொம்ப பெரியவா நீங்கள், எல்லாருக்கும் பெரியவாளுக்கு வாசினிருக்கேன், என்னத்துக்கு இப்போது? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இவளோட இவெல்லாமே வாசின்னு இருக்கா, பழகி போயிடுத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் ஆசீர்வாதம் இருந்துட்டால் போகிறோம், தேங்க்யூ, சாரி ஐ won't. எங்கள் ஜெனரேஷனுக்கும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கும் ஏஜ் கேப் இருந்தது. அதனால் அதான் சொல்கிற மாதிரி இந்த யங், இன்றைக்கி கூட யங் ஜென் அப்படின்னா நாங்கள் திரும்பி மனசில் வர மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஏஜ்லெஸ் ஜெனரேஷன் எங்கள் மீ அண்ட் ஆர் கொலீக்ஸ் இந்த ஃபீல்ட். பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்ததுக்கப்புறம் முதல்ல நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் ஐ தாட் ஓகே திஸ் இஸ் த நெக்ஸ்ட்னு. பட் இன்றைக்கி இட்ஸ் பிகம்ஸ் குவைட் சீம்லெஸ். Literally everyone is like next gen, and I don't see an age இது மாதிரி அப்படின்னாலாம் ஒன்றுமே இல்லை. And there's a huge population out there. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் இல்லைங்கிற அளவுக்கு. And things have changed quite a lot today. Whether it is just music that has to speak for yourself, whether other things are important, how do you project yourself as a person, அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா? அது வருது, சங்கீதம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதனால விசிபிலிட்டி ஜாஸ்தி கிடைக்கிறதா? ஹவு டு யூ ப்ரொஜெக்ட்? பட் அதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது. முன்னாடிலாம் வந்து நம்ம கச்சேரி ஒருத்தரை போய் கேட்டாலோ, ஐயோ காலில் விடுறா, போய் கேட்குறா கச்சேரி, அந்த மாதிரிலாம் ஒரு டேபு இருந்தது. இவள் போய் கேட்குறா, அவள் போய் காக்கா பிடிக்கிறா, காலை விடுறா, காக்கா பிடி, இதெல்லாம் வார்த்தைகள், அதெல்லாம் இல்லாமல் அண்ட் நம்ம வந்து நம்மளை பற்றியே சொல்லிக்கிறதோ, இல்லை நம்ம வந்து நான் இங்கே பாடுறேன் எல்லோரும் வாங்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து it was not considered very healthy. சங்கீதத்தை பாடி எல்லாரும் வரணுமே தவிர இதெல்லாம் என்ன இது மற்றதெல்லாம் பண்ணிண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது போக, இன்றைக்கி வந்து ஓகே ஸோ வாட், திஸ் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ். எதுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட். யாரானும் என்ன அந்த டாட்டா பிர்லா எனி ஆஃப் தீஸ் பிராண்ட்ஸ் டூ தே ஃபீல் பேட்? இட்ஸ் ஓகே, ஐ எம் பில்டிங் மை பிராண்ட், திஸ் இஸ் த வே ஐ மார்க்கெட் மை செல்ஃப் ஆர் மை talent or my wares. So to come to terms with it is very different. And to apply application வந்து I understand every year you have to apply till they decide to call you on their own, சபாஸ்லாம். ஸோ தேட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. வேர் டு யூ புட் அ ஸ்டாப் டு ஆல் திஸ்? எவ்ரிஒன், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் சிங்கிங், யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ டு ஈவன் ஹம், யூ ஸ்டார்ட் பப்ளிசைசிங், ரைட்? அண்ட் யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு கம் இன் யுவர் ஓன் நேம். அதெல்லாம் வேறு, யூ கேன் மெயின்டைன் anonymity. So how much do you go? How far do you go? I feel really sad
for the youngsters, I mean the next gen, irrespective of the age, எவ்வளோ பாவம் பண்ணுவா. அண்ட் ஹவு டு யூ ரியலி ஒரு ஸ்டைலுங்கிறது டெவலப் பண்ணுறதுங்கிறது என்ன ஆறுது, அப்போ வந்து ஈச் ஆஃப் அஸ் ஹேட் அ குரு. ஒருத்தர்கிட்ட போய் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் உள்ளே போட்டு, இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் லிசனிங், இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டெவலப்பிங், இவால்விங் ஆஸ் எ மியூசிஷியன் பண்ணும்போது அப்போவே ஸ்டைல் இல்லை. பட் ஸ்லோவாக இட் டெவலப்ட் ஓவர் ஸோ மெனி இயர்ஸ், decades, at least 30 years, because all of us are in our 50s today. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ வருஷத்துக்கு போட்டு we have evolved and reached a stage today. பட் 5 வருஷம் 6 வருஷத்தில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் வேர் ஆர் த குரூஸ்? அந்த ஒரு லேர்னிங், அந்த quest for லேர்னிங்கிறது போக இட் இஸ் லைக் haggling to perform. That is one shift that I see today. So what should I do to perform? I remember having conversations like this with people like Sanjay, Sriram and all, in the sense, hey, என்ன பாட்டு கற்றுண்ட? நான் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் இங்கே ஒரு நாரு கற்றுனேன்னு சொன்னான் சஞ்சய் என்கிட்ட. அப்போ எனக்கு ஒரேப்பா என் நிஜமாவே என் புள்ளரிக்க, இங்கே ஒரு நாருவா, எனக்கு அந்த சஹானால் அந்த பாட்டு தெரியாது. உடனே அப்போ மை குரு வாஸ் he was not with us. ஸோ நான் முக்தா மாட்ட போய், அம்மா இங்கே ஒரு ஒன்றாரும், உனக்கு வராதா? சரி சொல்லி வைக்கிறேன், அண்ணா சுவாமி சாஸ்திரி. இது ஐ வாஸ் ஸோ த்ரில்ட். அடுத்த கச்சேரி எங்கேயோ கேட்க போன போது அவனை பார்த்து நான் கற்றுன்னுட்டேனே. ஐ மீன் த த்ரில் கான்வர்சேஷன் வாஸ் ஆல்சோ லைக் தட். இவா இதை பாடுவா, அந்த ஜிஎன் சார் சங்கதி கவனிச்சிருக்கியா, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த கத்துண்டேன் அப்படின்னு இருக்கும். இப்போ இட் இஸ் லைக் என்ன கந்தாயம் கிடைக்கிறது, நான் இதில் போட்டுண்டா பற்றியோ அந்த இதில் வந்து நான் இந்த மாதிரி சொல்லாமல் அன்செட்டாக யூ ஆர் லைக், I actually feel sorry for these people because everybody does it. And நிஜமாவே குருங்கிறது இன்னைக்கு இன்டர்நெட், யூடியூப். ஸோ எனிபடி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் எ டிசைபிள் ஆஃப் சமூரி ஸ்ரீனிவாஸ் ஐயர், ஜிஎன் சார் பார்க்கக்கூட அவசியம் கிடையாது, பிருந்தாமா. ஸோ தே ஆர் unable to develop a style for themselves. How long will it take? அண்ட் சட்டிலிட்டிஸ் அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம நேர கற்றுன்ற மாதிரி வராது. ரெக்கார்டிங்கில் எவ்வளோ கேட்க முடியும்? ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டட் நல்ல ஸ்டூடியோ ரெக்கார்டு பண்ணினா கூட அந்த ஒரு ஸ்பான்டேனிட்டி, அந்த ஒரு ஒத்தட்ட கற்றுக்கிறது, அந்த அந்த ஒரு இன்டராக்ஷன் இருந்ததுன்னா அதோட இதுவே வேறு. அது நிறைய தெரிய மாட்டேங்கிறது பாவம். ஏன்னா they get into that and they don't have the time, they have so many things to do. That is something I find today. I wish people would really learn art for art's sake. நிஜமாவே வரும், it's okay. Then you will develop that unique thing and you don't have to contrive to I have to do something னு நினைக்க வேண்டாம். தானே எவல்யூஷன் வரும்னு நினைக்கிறேன் நான். The other thing that I noticed today is பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுது. சிங்கிங்கிறது மட்டும் பர்ஃபார்மன்ஸ் விச் கம்ஸ் இந்த இதிலலாம் சொல்லுவாள் சூப்பர் சிங்கர்லாம், யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், யுவர் சிங்கிங் இஸ் குட், the two are different. அதை மாதிரி டுடே பர்ஃபார்மன்ஸ்னு வந்ததுன்னா இட் இன்வால்வ்ஸ் பாடி மூவ்மெண்ட், ஜெஸ்டர்ஸ் வித் ஹேண்ட். முன்னாடி இட் வாஸ் அ பிக் டேபு. அதுவும் ஜென்ட்ஸே பண்ண மாட்டா, ரொம்ப அளவோடு தான் இருக்கும், யாரையுமே பார்த்தது கிடையாது. ஃபேஷியல் கான்டார்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இருக்கவே இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒருத்தரை பார்த்தானா. பட் இன்றைக்கி வந்து லைக் பொமராட் ஆல் த மோர். ஐ டோன்ட் நோ, ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் மூவிங் யுவர் ஹேண்ட்ஸ் பியாண்ட் அ திங் இஸ் ஐ பர்சனலி டோன்ட் லைக் இட். நன்னா இல்லாத ஒரு ஃபீலிங் மாதிரி வரும் எனக்கு. அண்ட் யூ ஹாவ் டு ஐ திங்க் டூ லாட் ஆஃப் இந்த மாதிரி. அண்ட் இந்த மைக்குக்கு தாலி கட்டுறது, தட்ஸ் சம்திங் ஐ ஃபவுண்ட் வெரி ஃபனி. ஓகே, எவ்ரி டைம் அது என்னமோ எவ்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்னமோ ஓகே திஸ் இஸ் மை லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப் வித் சங்கத்தி. அங்கே போய் மைக்குக்கு முன்னாடி எவ்ரி டைம் அது பண்ணினா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் இஸ் தேட் கிளாசிக்கல் மியூசிக்? இஸ் தேட் அழுத்தம்? இஸ் தேட் பியோர் மியூசிக்? ஐ ஆல்வேஸ் தாட் இட் வாஸ் தி அதர் வே அரவுண்ட். ரொம்ப அப்படி அலுங்காமல் பாடி பட் சங்கதிகளெல்லாம் அமக்களமாக பாடி மியூசிக்கலி யூ டூ லாட் ஆஃப் ஜக்லரி அண்ட் லாட் ஆஃப் வாட் எவர் கிமிக்ஸ். அது பண்ணாதான் எஃபர்ட்லெஸ் சிங்கிங். ஐ தாட் சி லைக் பாலமுரளி சார் ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா சிரிச்சுன்னே பாடுவார். அதை ரிப்பீட் பண்ண நினச்சா கூட நம்மளால முடியாது. அந்த மாதிரி என்ன ஒரு ஆக்டேவ் எந்த ஸ்ருதி வேணாலும், சார் நீங்கள் நான் வந்து 5ல் பாடுறேன், நீ எதில் வேணால் பாடு, நான் அதில் பாடுறேன் அப்படின்னு.
அண்ட் அமக்கலமாக இருக்கும், நம்ம ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவார் அவர். அது எஃபர்ட்லெஸ் சிங்கிங், அதுதான் ஐ தாட் வாஸ் எஃபர்ட்லெஸ். அண்ட் எஃபர்ட்லெஸ் இல்லவே இல்லை, இன்றைக்கி ரொம்ப எஃபர்ட் பாவம், பாதி எனர்ஜி. ஐ ரிமெம்பர் நான் வந்து முன்னாடி நான் தாளம் இப்படி இப்படி போடுவேன், இங்கேருந்து இப்படி அடித்து போடணும்னு நினச்சி சின்ன வயசில். மை குரு, யூ ஆர் எக்ஸ்பெண்டிங் ஸோ மச் எனர்ஜி டூயிங் தேட், அண்ட் லுக் at the டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் தலை ஆட்டுறதெல்லாம் பண்ணியிருந்த போது ஒரே ஒன்றா சொன்னார், he didn't tell me you're doing one. சரி, கண்ணாடி வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ணினார், கண்ணாடி முன்னாடி உட்காந்து. அதை பார்த்தபோது தான் ஐ ரியலைஸ்ட், மை காட் இவ்வளோ பண்ணுறேனா அப்படின்னு. இந்த தலையை அப்படியே இதெல்லாம் தென் ஐ ரியலி ஸ்டாப்ட். அண்ட் நான் பார்த்ததும் இல்லை அப்படி. அண்ட் அது எங்கள் குரு ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்மளை பார்த்தானா வந்து அப்படியே இவ்வளோதானா, இதை நம்ம பாடிடலாமே அப்படின்னு இருக்கணுமா. பக்கத்தில் வந்து அதை ட்ரை பண்ணிச்சு தான், ஐயோ நெருப்பு இவ்வளோ சுடுறதான்னு. The fire looks beautiful, right? Only தொட போனால் தான் யூ ரியலைஸ் ஹவு பக்கத்தில் போக முடியாது. அப்படி இருக்கணும் சங்கீதம். யாராக இருந்தாலும் கேட்க வரவாளுக்கு வந்து அது ப்ளசண்ட்டாக எவ்வளோ இதுவாக இருக்குது. நாட் மேக் இட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ஷுட் பி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். திங்ஸ் ஹவ் சேஞ்ச் வெரி ட்ராஸ்டிக்கலி சின்ஸ் ஐ வுட் சே மை யங்கர் டேஸ். மியூசிஷியன்ஸ்னு சொல்லும்போது அப்போ எல்லோரும் ஸ்டாய்க்காக உட்காந்துருப்பா. அண்ட் ஈவன் ஃபேக்ட் ஃபிலிம் சிங்கர்ஸ்லாம், ப்ளேபேக் சிங்கர்ஸ்லாம் கூட பார்த்தா இந்த கை ஆட்டுறது, காலாட்டுறது. ஜானகி அம்மாலாம் அப்பா அப்படி நின்னான்னா அந்த அம்மா எக்ஸ்ப்ரெஷன்லெஸ்ஸாக வேறு பாடுவா. உமாராமணன், ஈவன் சித்ரா ஃபார் தட் மேட்டர், லைக் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த ஃபிலிம்ங்கும்போது இந்த சூப்பர் சிங்கர் காம்படிஷன் அதுக்கு உட்காண்டிருக்கும்போது அந்த ஷோவில் எல்லாம் நிறைய, எஸ்பெஷலி இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து கம், என்ன பாட போகிறீங்கன்னு அப்படி பவ்ய சிரோமணியா, என்ன பாட போகிறீங்க மேடம், இதுவரை பாடுங்க இதுவரை அப்படின்னு. அண்ட் தலைவர சைடில் எப்படி போயிடும், இதுவரை இல்லாத, லைக் வாட் இஸ் திஸ், சடன்லி தே பிகம் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் பீப்புள். அது முடிஞ்சோன்னா திரும்பி தேங்க்யூ மேடம் செலக்டடா இல்லை அந்த மாதிரி. இது வந்து ஃபிலிமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோமன்ஷிப் இருக்கணும். ஒரு மைக்கு அஸ்யூம் தேர் இஸ் அ மைக் அண்ட் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த அப்படி ஆட்டின்னு பாடுறது அது மாதிரிலாம் நினச்சின்னு பண்ணுறாளோ என்னமோ தெரியல. நான் கேட்பேன், என்னங்க அது, எனக்கு சிரிப்பாக வந்துடும். நான் சொல்லுவேன், என்ன இது பாவமாக வந்து நிற்கிறீங்க, திடீர்னு வந்து இந்த மாதிரி வேறு பொசஸ்ட் மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடுறீங்களே அப்படின்னா, ஃபீல் மேடம், அதெல்லாம் ஒரு ஃபீல் தான் மேடம் அப்படின்னு. என்ன ஃபீலோ எனக்கு நல்ல டைம் அது. பட் அதான் அவளை சொல்லி என்னை இப்போது இன்ஃபேக்ட் கர்நாடிக் மியூசிக் கூட பார்த்தோன்னா, கிளாசிக்கல் மியூசிக் கான்சர்ட்ஸ் ரைட், ஒரு கொஞ்சம் ராகம் பாடுங்க இன்னைக்கு அப்படின்னா, தென் திஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த சவுண்டு கூட வராது, இந்த சொல்லுவது இந்த மின்னல் வந்துவிட்டு அப்புறம் இடி வர மாதிரி முதல்ல இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் முதல்ல வந்துடும். அந்த மாதிரி லைக் வாட் ஹேப்பன்ட், இந்த கையை முதல்ல எடுங்கன்னு அதான் ஆரோகணம் சரி மை குட்னஸ். பட் சம் ஆஃப் தம் என்கரேஜ் மாதிரி பாடுங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப். ஸோ ஐ ஃபீல் எனர்ஜி ஆர் யுவர் வாட் எவர் யுவர் கான்சன்ட்ரேஷன் எவ்ரி திங் வந்து அங்கே போய்டுறதுன்னு நினைக்கிறேன். இந்த கையாட்டுறது, முகம் வச்சுக்கிறது. Actually to be very this thing, I don't know if my son is going to appreciate. அவன் சொல்லுவான் இப்போ, ஏதாவது கொஞ்சம் ராகம் பாடேன்டா அப்படின்னு, ஏதாவது கொஞ்சம் பாடேன் சும்மா அப்படின்னு. He normally doesn't. சரி பாட, that's how he starts. I'm like, what do you mean? இல்லை கர்நாடிக் மியூசிக்னா அப்படி தானே பாடணும் இல்லையா அப்படின்னு. என்ன போட அப்படி ஒன்று யாரும் பாட மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவான். இல்லை நீ பாடுறது இல்லை, பட் அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு. that's why people think. And the தரன்ன அப்படின்னு பாடுறது யார் பாடுவாள்ல அந்த மாதிரி, நான் மாட்டேன். there's lot of difference. The sound production also it changes. That is the opinion people have. ஸோ தியேட்ரிக்ஸுங்கிறது வந்து எந்த லெவலுக்கு போகிறதுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. காட், எங்கள் குருவாத்துக்கு வரைச்செல்லாம் இங்கெல்லாம் தமிழ் ஒன்றுமே சுத்தம். அதனால் இந்த ஆனந்த விகடன் ஜோக்ஸ் எல்லாம் வச்சு தான் வாரத்துலலாம் உட்காந்து படிப்பேன். இந்த பஸ்ஸில் படிக்கிறது, இந்த தி நகர்னு, அது தி நகர்னு தெரியும், அது என்ன ஃபுல் ஃபார்ம்லாம் ஒன்றும் தெரியும், பஸ்ஸில் என்ன இருக்கோ அதுதான் தெரியும். அந்த தமிழ் வந்து எனக்கு பற்று வந்ததுக்கு காரணம் வந்து எல்லாமே எங்கள் குருநாள் தான். அந்த பாரதியாரோ, காவடி சிந்தோ, அருணாச்சல கவிராயர், அவர் வந்து நிறைய இந்த ராமாயணம் டிஸ்கோஸ் மாதிரி கொடுப்பார், மியூசிக்கல் இது மாதிரி, அது கூட பாடும்படியாக இருக்கும். அதில் கம்பராமாயணம், அருணாச்சல கவி, தியாகராஜர், வால்மீகி கம்பேர் பண்ணுவார். ஸோ அப்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அது ரொம்ப அழகாக அதை சொல்லுவார். அது சொல்கிறச்சே நான் பாரதியார் எஸ்பெஷலி நிறைய, அண்ட் கல்கி கேட்கவே வேண்டாம். பொன்னியின் செல்வன் ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட்.
சப்சிக்வெண்ட்லி எனக்கு அதெல்லாம் கேட்க 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 அதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் பிஏ எம்ஏ எல்லாம் பண்ணும்போது சிலப்பதிகாரமும் மியூசிக் டியூரிங் அந்த சங்கம் பீரியடில் இருக்கிறது இப்போ கூட அதெல்லாம் தெரியாது. பட் ஐ எம் மேக்கிங் எஃபர்ட்ஸ். ஐ லேர்ன் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம்லாம் ஃப்ரம் டாக்டர் ரகுராமன் கிளாஸஸில். I think as we age, men in a way, I think they get over this voice issues quite early in their stage at a different level, and later on probably they have different but as women நம்ம முதல்ல சாத்தியமாக அப்படி குயில் மாதிரிலாம் கூவிட்டு பின்னாடி அப்புறமா லாட் ஆஃப் ஃபிசிக்கல் உபாதைன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஸ்லோலி ஐ திங்க் வி ஆல் ஃபேஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். எனக்கு ஐ ஹேட் travel without realizing chronic lung issue, so that started slowly affecting my voice ங்கிறத விட singing in a way. But முதல்லேருந்தே எனக்கு I always had this opinion, நம்மளோட கர்நாடிக் மியூசிக்கில் பாணிங்கிறது ஒரு வாய்ஸ் பேஸ்டாக தான் இருந்திருக்கு, ரைட்? இப்போது செம்மங்குடி ஸ்ரீனிவாசர்னா அவரோட பாணி நம்ம சொல்கிறது மியூசிக்காலிட்டி இஸ் ஒன், பட் அந்த வாய்ஸோட அந்த ப்ரொடக்ஷன் அது ஒன்று. அதே மாதிரி தான் விஸ்வநாதையர் சொல்கிறோம், அதே மாதிரி தான் ராமானுஜங்கார் அந்த ஒரு ரவா சங்கதி எல்லாமே சாரீரத்தை வச்சுட்டு. ஸோ ஒரு பட்டமாக கூட அவன் ஆரம்பித்த போது எப்படி இருந்தது, நேச்சுரலி ஆஸ் எ ஹியூமன் ஐ திங்க் வி கோ அந்த மாதிரி வந்தபோது. ஸோ நம்ம அதை த வே வி கேன் கான்கர் இட் இஸ் ஒன்லி த்ரூ மியூசிக். ஸோ ஸ்ருதி நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை ஃபார் அ லாங் டைம். ஹவு டு ஐ ப்ரொடியூஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு ஐ டூ? So that is what got me through that and still making me, because it doesn't stop. All these things continues in different ways உடம்புங்கிறது. ஸோ அது என்ன பண்ணிட்டுனா அந்த மாதிரி பாடும்போது நம்ம மியூசிக்கலி கொஞ்சம் ரொம்ப லைட் கைண்ட் ஆஃப் அ திங் பாடணும். அப்படிலாம் பண்ணணுன்னா யூ நீட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ வாய்ஸ் மேலெல்லாம். அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போது பாட்டு பாடுறச்சே சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐயோ அனுப்பல்லவிலாம் ஏண்டா மேலே இருக்குதுன்னு நினைப்பேன் நான் சில சமயம் ரொம்பவே. பட் அது வாய்ஸ் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பாடுறது. நான் கொஞ்சம் ரொம்ப நிஜமாகவே நாபிகி ஹிருத் கண்டரசனான்னு பாடுற டைப்பு. ஸோ அது ஹவு டு ஐ இப்போ சொல்கிற மாதிரி இந்த செஸ்ட் வாய்ஸ் அண்ட் ஹெட் வாய்ஸுங்கிற மாதிரி ஸ்லைட்லி ஹவு டு ஐ இனன்சியேட் த சாகித்யம் தேர். ஆலாப்பனையெல்லாம் பாடுறச்சே மேலே இல்லாட்டாலுமே சொல்லுவாள் மத்தியஸ்தாயில தான் சங்கதிகள், அங்கே தான் அழகு ராகத்துக்கு. ஸோ அங்கே பாடுறச்சே அக்காரமாக பாடிடுவேன். அக்காரத்தில் ஐ டோன்ட் ஃபைண்ட் ப்ராப்ளம். சில பேர் சொல்லத்தான் சொன்னான், என்ன வாய்ஸ் மாறி எடுத்தே, முன்னாடி இருந்த ஸ்வீட்னஸ் இல்லையே. ஆமாம் சார், வயசான அப்புறம் நீங்களும் சின்ன வயசில் எப்படி பேசியிருப்பேள், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் பார்க்குறச்சே ஹேண்ட்ஸமாக இருந்தேள், இப்போ ஏன் எப்படி இருக்கேள். ஐ திங்க் சம் பீப்புள் ஆர் வெரி இன்சென்சிட்டிவ். தே கம் அண்ட் டெல் யூ தீஸ் திங்ஸ் அண்ட் என்னால் சும்மா இருக்க முடியாது. ஐ கிவ் இட் பேக் ஆன் தி ஃபேஸ் ஆல்சோ. ஆமாம், ஸோ 4 வயசில் இருந்ததும் நான் 14 வயசில் இருக்கிறதும் 40 வயசில் இருக்கிறதும் 60 வயசு ஒரே மாதிரியாக இருந்துட்டு இருக்க போகிறோம். யூ டூ இவால்வ் இன் எவ்ரி வே. It's okay. I'm glad that you've been listening to me for such a long time and you're still following me. Carnatic music is foundation madri. It's a
பில்லர் மாதிரி, ரைட்? அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஹாவ் அப்ளிகேஷன்ஸ் ஆன் இட். அண்ட் அது கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் பீங் ஒன் ஆஃப் தட். அதை வந்து இப்போ ஐ வுட் அனாலஜின்னு எடுத்துக்கணுன்னா, ஸ்கூலில் வந்து இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் மேத் படிக்கிற மாதிரி, மேத் ஒரு இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம் மேற்கொண்டுனா மேத், ஃபிசிக்ஸ் அண்ட் ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி, வாட் எவர் இந்த மாதிரி படித்தோன்னா தென் அதை வச்சுட்டு யூ அப்ளைடு பார்ட் இஸ் இன்ஜினியரிங்கிற மாதிரி. கிளாசிக்கல் மியூசிக் தெரிஞ்சுனா யூ கேன் ஆல்வேஸ் டூ வாட் எவர். பட் அந்த மேத் புரியணும் எனக்கு, இல்லை ஒரு பேசிக்ஸ் புரியணும் எனக்குங்கிறதுக்காக யூ ஜஸ்ட் காண்ட் டைல்யூட் எவ்ரிதிங். இன்ஜினியரிங் நேர படினா டிப்ளமா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். யூ வில் நாட் நோ தி பேசிக்ஸ் ஆர் யூ வில் நாட் நோ ஹவு டு டெவலப் ஃபர்தர். அது அந்த மாதிரி தான்ங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ யாருக்கு வேணுமோ தே ஷுட் அது முனைஞ்சதை கற்றுண்டு பண்ணணும். ஐ எம் டேக்கிங் இட் டு எவ்ரிபடின்னு சொல்லிட்டு டைல்யூட் பண்ணி அதோட குவாலிட்டியே போய் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபாருங்கிறத மாற்றுறது, it is not specially relevant these days, because when you have different genre of music, you have devotional, you have semi-classical, you have ghazal or whatever நிறைய இருக்கும்போது. ஸோ அது என்னத்துக்கு அந்த மாதிரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு why tell public the not so right things. I'm not saying மோகனம் or ஹிந்தோளம் is not right, it is, but why not sing this one? அது தானே இன்னொன்று அது it will follow, right? இப்படி தரன நர இதுதான் மோகனம்னு சொன்னா அது ஒரு ஃபேசட். ஸோ வை நாட் டூ போத் ஜஸ்ட் டு சே அப்பீல் டு சம்படி ஆர் அந்த மாதிரி பண்ணுறது ஐ ஃபீல் இஸ் நாட் ரைட். ஸோ இருக்கட்டுமே, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுமே, கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக விரிஞ்சுன்னு வந்து பப்ளிக் வந்து, ஏன்னா ஒன்ஸ் யூ கம் இட்ஸ் லைக் அந்த ஒரு ஃப்ளவரில் பீ வர மாதிரி ஒன்ஸ் வந்தாச்சுன்னா அவ்வளோதான். மதி மயங்கி பேட்டினுடன் முயங்கியே கிடக்கும் வண்டு கள்ளை உண்டுன்னு சொல்கிற மாதிரி வந்தாச்சுன்னா அவ்வளோதான். அந்த மயங்கி விழுந்தாச்சுன்னா தட்ஸ் இட். and you can appreciate everything else from a different perspective. You get much more than what you ask for. The artists are like teachers. அவள் வந்து ஒன்று சொல்கிறான்னா அவள் ஒரு விதமாக எடுத்து சொல்கிறா. ஒரு பாட்டு மூலமாகவோ ஒரு மனோதர்மத்தினாலேயோ எடுத்து சொல்கிறான்னா கேட்க வரவாளும் ஓப்பன் மைண்டடாக வந்துட்டு தே ஷுட் கம் வித் அ வெரி ரிசெப்டிவ் மைண்ட். நான் அவள் என்ன கொடுக்குறாளோ அதை எடுத்துண்டு நான் அதுலேருந்து ஐம் கோயிங் டு லேர்ன், ஐம் கோயிங் டு கோ ஃபர்தர் இன் மை ஜர்னி ஆஃப் அப்ரிஷியேட்டிங் கர்நாடிக் மியூசிக் ஆர் லேர்ன் ஆர் வாட் எவர். நான் வரைச்சேயே இப்படி தான் இருக்கணும், ஐ வாண்ட் திஸ் அப்படின்னா முடியாது, ரைட்? ஸோ யூ ஷுட், ஐ ஃபீல் ஒன் ஷுட் எலிவேட். ஆர்ட் மாதிரி தானே இந்த இது பெயிண்டிங்லாம் எடுத்துட்டான்னா சரி, நமக்கு சிலது புரியும், அப்ஸ்ட்ராக்ட் புரியலங்கிறதுக்காக அதை நான் பூ பண்ண முடியாது. அஸ் ஆடியன்ஸ் வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் and then also see the art and why that artist is doing that way, and then you will understand how each artist is different, what they bring to the table. That we don't do most of the times. எப்போ பார்த்தாலும் நம்ம போர்ச்சையே வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் போகிறது, ப்ரீகன்சீவ் நோஷன்ஸோட கச்சேரியில் போய் உட்காருறது. அங்கே போயிட்டு அன்றைக்கி எல்லாம் காதில் என்ன விழும், ஸ்ருதி சேரல, அவளுக்கு தொண்டை சரியில்லை, இங்கே மைக்கு சரியில்லை, புடவை சரியாக கட்டிக்கல, மேட்ச் ஆகலை வேஷ்டியும் அங்கே வஸ்திரமும். வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் இட்? ரெலவெண்ட் திங்ஸே போயிடுறது. வாட் ஆர்டிஸ்ட் டு தட் ஆர்டிஸ்ட், ஹவு டு தே கிவ் தன் ஒரு மோகனம், ஒரு கதனு வாரிக்கி, ஒரு கொலுவ மரகத்தை. ஒரே ஆர்டிஸ்டே ஒவ்வொரு நாளும் எப்படி பாடுறா, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எப்படி பாடுறா, பெரிய வித்தியாசம் இல்லை, பட் ஸ்டில் இட் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வை இஸ்ன்ட் தட் பியூட்டிஃபுல்? அந்த மாதிரி ஒரு இது வந்து ஐ திங்க் வி ஆர் லூசிங் அவுட். அந்த ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் டெவலப் பண்ணணும்னா அப்படி தான் போகணும். ஓப்பனாக போனால் யூ கெட் மச் மோர் அண்ட் என்ஜாய்மெண்ட் லெவல் ஆல்சோ இஸ் டிஃப்ரெண்ட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் நிறைய தடவை பார்த்தா கர்நாடிக் மியூசிக் ஆல்சோ எல்லாருமே ஹியூமன் அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். எல்லோரும் அவள் தனி பிறவி மாதிரி அப்போ மாத்திரம் திடீர்னு ஆகிடும். அண்ட் பணம் கேட்கக்கூடாது, நீ மம்மம் போடுவியா அப்படின்னு கேட்கணும், ரைட்? வில் யூ கிவ் பூவா? நோ, வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். யூ ஜஸ்ட் கான்ட் டூ. டாக்டர்ஸ் ஆல்சோ நோபல் ப்ரொஃபஷன், பைசா வாங்காமல் இருப்பாளா? டீச்சிங் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன், வாங்காமல் இருக்க முடியுமா? ஸோ வை ஆர்டிஸ்ட் அண்ட் வை கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் அட் தட்? அதுக்கெலாம் நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. சிலதெல்லாம் நீ சொல்கிறியா, உனக்கு கொடுக்க வேண்டாமா, வராதே கச்சேரிக்கு, வேண்டாம், நோ ப்ராப்ளம், டோன்ட் பை அ டிக்கெட் அண்ட் கம். அது ஒரு சின்ன திங்ஸ் லைக் தட் பப்ளிக்கில் வந்து அதெல்லாம் பப்ளிக் தானே பண்ணணும், ரைட்? இல்லைன்னா அவாவா சுவானுபவத்துக்காக பாடுறோன்னா ஆற்றுல உட்காந்து பாடலாம். யூ கேன் ஜஸ்ட் சிட் அட் ஹோம். வை கோ அவுட் அண்ட் பெர்ஃபார்ம் ஆன் தி ஸ்டேஜ்? யூ ஆஸ் அ டாக்டர் வுட் யூ do free medical service every time?
You as a teacher, would you take free tuitions for everybody, every time, every student that comes your way? No. Why can't people think about all these things? Definitely public should take responsibility. They should also feel they're giving something to the society. After all, end of the day, an art இந்த மாதிரி ஒரு cultural thing தானே makes up a country or a society or whatever. Isn't it important? It's very important that they பண்ணணுங்கிறது வந்து சந்தோஷமாக பண்ணணும். I think it is a must. Corporate or no corporate. Or if you don't want to give don't have to give the artist directly. Go become a member of a sabha, then so that you get so many things. அவள் தானே இன்றைக்கி சொல்கிற மாதிரி பேட்ரன்ஸாக இருந்துட்டுருக்கா. இன்றைக்கி நமக்கெல்லாம் ராஜாக்கள்னா சபாஸ்லாம் தான். You can do that. Or go to a temple, tell them, okay, today I'm going to sponsor a concert for இந்த கோவிலுக்கு or whatever. இப்போ கல்யாண கச்சேரி கூட இல்லாமல் இருக்கு வர எத்தனையோ மியூசிஷியன்ஸ் we're getting benefited by it. ஏதோ ஒரு நாளைக்கு திடீர்னு எல்லாருக்கும் கலைஞர்கள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க, டொனேஷன் கொடுங்கோங்கிறதுக்கு that is not going to make any artist happy. You have to appreciate the art and then you give them something, then they'll be happy. Nobody wants charity that way, right? Attitude, aptitude, lot of difference. Things are easily available. So people think they know quite a lot. அதனால் அவளோட ரெஸ்பான்சஸ் ரிசெப்டிவிட்டி ஃபார் நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவள் அது பார்க்குறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஜெல் வித் த வே வி ஹவ் கம் அப். குரு அப்படின்னு இல்லை, அந்த குருவோட அர்த்தமே மாறிடுது. 2 பாட்டு கற்றுனாலும் அவளும் குரு, ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் குரு அப்படின்னு. அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் லுக்கிங் அப் டு சம்படி, ஃபாலோயிங் தட் பர்சன் இன் எவ்ரி வே பிகாஸ் யூ லைக் தேர் வேல்யூஸ். அந்த வேல்யூ சிஸ்டம்ங்கிறது ரொம்ப மாறி இருக்கு. ஸோ முன்னாடி எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இட்ஸ் அ பேக்கேஜ். It's not just learning 10 songs, 20 songs, making you perform. It's the whole thing. It's a very beautiful culture that's been handed down. It's a lovely tradition. You don't have to stick அப்படியே இப்படி தான் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் தட் வே, தென் யூ வில் நோ ஹவு மச் டு கோ திஸ் சைட் தட் வே. ஆரம்பமே தலை தறிக்க அங்கங்கே ஓடிட்டு இருந்தானே என்னன்னு புரியாதுல்ல. அந்த ஒரு பவுண்ட்ரி இருக்குன்னா தெரிஞ்சுட்டு அங்கே தான் பவுண்ட்ரி இருக்கா, நான் புஷ் பண்ணுறேன்னு பண்ணலாம். பவுண்ட்ரியே கண்ணில் படல, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னா ஐ ஃபீல் தட்ஸ் த வே மோஸ்ட் பீப்புள் ஆர் டுடே. So I just try to tell them, no, it's not as rigid as you think it is, but you definitely need to understand certain things and then you will know. Rules தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் எக்ஸெப்ஷன்ஸ்க்கு பார்க்கலாம், இல்லை ஃப்ளவுட் பண்ணுறதோ பிரேக் பண்ணுறதோ பார்க்கலாம். Definitely rules are man-made, but why have they been made? Why? அதெல்லாம் தெரிஞ்சுனா நல்லா இருக்கும். And I always feel, performing musicians should know about the evolution and the historical evolution of the music. Because what we do sometimes is we think they're all wrong because நிறைய theories, hypothesisலாம் வந்திருக்கு over a period of time. It has to, like language evolves, change is constant. பட் அது தெரியணும்ல. தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியும். இந்த ஆரோகணம் அவரோகணம்ங்கிற கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் லைக் அதையே வச்சு அப்படியே அதுக்குள்ளேயே பாடணும்னு நினச்சிக்கிறா. தட் இஸ் ஜஸ்ட் அன் ஆவரேஜ் ஆஃப் so many things put togetherங்கிறது people don't realize. The same can be sung in many ways. It can be a permutation combination. Sari gama ni da ni pa da ni sa ni da ma ga ma pa ga ri sa. It's an average of sari gama da ni sa sa ma ga ma da ni sa ma ga ma ni da or pa da ni sa ni da pa da ni. இதோட average எடுத்து போட்டிருக்கேன், தெரிய மாட்டேங்குது. So every time they sing a ragam they have to sing முடிச்சுட்டு ரொம்ப ஒரே ரெப்பிட்டேட்டிவாக இருக்குது மேம். ஸோ வாட் டு ஐ டூ? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் டீச்சிங் ஐ திங்க் இல்லை, நமக்கு கற்றுக் கொடுக்குறவாளே இந்த மாதிரி ஓப்பன் அப், டெல் தம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பண்ணணும். ஷுட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கான் இன் டு இட். எனக்கு சொல்லுவா, ரிசர்ச்லாம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சால் தானே நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோன்னு நினச்சிட்டு யூல் எண்ட் அப் டூயிங் வாட் சம்படி இஸ் ஆல்ரெடி டன். அண்ட் எங்கள் கைடு தான் சொல்லுவார், எவனவோ எங்கேயோ பண்ணியிருப்பான் பிஹெச்டி, நீ பண்ணுறேன்னு நினச்சின்றப்ப கடைசியில் அங்கே போனப்பறம் ஏற்கனவே பண்ணிட்டாமா, திரும்பி அவனோட 5 வருஷம் வேஸ்ட்டும்பர். லிட்ரேச்சர் சர்வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவார். அந்த மாதிரி when you know this you appreciate and you can incorporate, and பழசும் வரும், இப்போ இருக்கிறதும் சேர்த்துக்கலாம். ஸோ யூ ஹாவ் மச் மோர் தென் வாட் யூ ஆர் ஆக்சுவலி
your ancestors had or your predecessors had, right? அந்த மாதிரி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி, and I also like enjoy teaching them with a lot of quizzes and games and all those, some fun element in it. டெம்ப்ளேட்டாக போயிட்டு தாங்கிறது தோன்றுறது ராகங்களெல்லாம். கர்நாடிக் மியூசிக்கில் ஐ ஃபீல் யூ டேக் தன்யாஷிஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. யூ only hear it from different voices, different shrutis probably. தோடினா சேம் டெம்ப்ளேட், ஒரு இது மாதிரி போனேன், அண்ட் தென் மேலேயும் கீழியும் கொஞ்சம் பண்ணோம், அண்ட் தென் தட் சரிகம பதனிச சாணி தப்பா மகரிசாவோட காம்பினேஷன்ஸ் எஸ்பெஷலி இன் தி ஃபாஸ்ட் டெம்போ ரொம்ப ஜாஸ்தியாக போய் ஸ்வர ரீதியாக அப்படியே போகிறது. அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் தாட் ப்ராசஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வேளை பண்ணினா நம்ம பண்ணால் யாரான ஒருத்தர் எடுத்துன்னு பண்ண மாட்டாளா? ஸோ த பீப்புள் ஓன்ட்ஸ். ஏன்னா பாடம் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அன்லெஸ் கச்சேரியில் பாடினா தான் இன்றைக்கி இருக்கிறவளுக்கு தெரிய போகிறது ஃபர்தராக, இல்லைன்னா யாரான்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் if people are not willing to learn from anybody, it's all from concert recordings. You are not going to hear a salanganata, no. Something else, no. Manji, a composition maybe. Okay, this person has tried, why not I try? அப்படிங்கிறதுக்காக I go back. Competition வந்து at least when I was young, they made a lot of sense, an opportunity to learn compositions. ஏன்னா 10 பாட்டு மினிமம் கொடுக்க முடியாது இருந்தது முன்னாடி. மாயவரம் விஸ்வநாத் சாஸ்திரினா 10 பாட்டு தெரியணும். அந்த மாதிரி இருந்ததுனால என்னாச்சு, நமக்கு 1-2 கொடுத்தா யூ கான் கோ ஃபார் அ காம்படிஷன். ஸோ தட் வே நிறைய பாடம் பண்ண முடிஞ்சுது. பட் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் காம்படிஷன்ஸ் இன் தட் சென்ஸ். த சென்ஸ் வேர் யூ கோ சிங், you don't know, you just come out next day or after a while the results are put up on a piece of paper, you don't know what went wrong. ஆனால் இப்போ ரொம்ப காம்ப்ரமைஸ் இந்த சென்ஸ், 10 பாட்டுலேருந்து 3 கம்போசர்ஸோடு தான் 5 தெரிஞ்சால் போகிறோங்கிற மாதிரி அப்படிலாம் வந்தது. முன்னாடி ஒரு கம்போசர் க்ஷேத்திரைய பாதம்னா 10 க்ஷேத்திரைய பாதம் தெரியணும், அதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் எவ்ரி திங் இஸ் கான். அட்லீஸ்ட் இதுவான இருக்கட்டுமே. பட் ஐ சேட்லி தெர் ஆரண்ட் மெனி டேக்கர்ஸ், தெர் ஆர் வெரி ஃபியூ தட் கம். முன்னாடிலாம் அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ I think it is all like overtaken by reality shows where it goes over a period of time and it's definitely televised. So the reach for a contestant is so much. இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆகிடுறது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது அவளுக்கு. வாட் எவர் பி தி ஏஜ், வாட் எவர் பி த ஜான்ர் ஆஃப் மியூசிக், ஃபில்ம் மியூசிக் ஆர் கிளாசிக்கல், ரெண்டுத்துலேயும் ரியாலிட்டி ஷோஸ்க்கு ஐ மீன் ஐ ஹவ் பீன் ஆன் த பேனல். ஸோ நிறைய கிடைக்கிறது. பெரியவாளுக்குன்னா அவளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஃப்ரெண்ட். அவளோட சேஞ்ச் இஸ் டிஃப்ரெண்ட் வென் கம்பேர்ட் டு த சில்ட்ரன். பெரியவாள்லாம் இட் இஸ் ஓகே, தே லேர்ன் அ லாட். அவளுக்கு அண்ட் ஆன் த ஸ்பாட் வி ஹவ் டு கிவ் தி காமெண்ட்ஸ். சரியா இல்லைன்னா சரியா இல்லை, சரியா இருக்குன்னா சரியா இருக்குது. உடனே சொல்கிறதுனால தேர் ஏபிள் டு இம்ப்ரூவ். எங்கே பண்ணணுமோ பண்ணிட்டு வருவா. ஹவு டு சூஸ் அ சாங், ஹவு டு ப்ரெசென்ட் இட், ஹவு டு பர்ஃபார்ம், நாட் ஜஸ்ட் சிங், ஆல் தேட் தே லேர்ன். பட் ஃபார் மீ வென் இட் கம்ஸ் டு சில்ட்ரன், ஐ ஃபீல் த சில்ட்ரன் லூஸ் தேர் தட் இன்னசென்ஸ். அந்த சைல்ட் லைக் குவாலிட்டி போய் ஐவ் சீன் மெனி ஆஃப் த கிட்ஸ் பிகம் ஸோ டிப்ளமேட்டிக். அப்படியே தே நோ வென் டு டூ திஸ் ஹிந்தி நமஸ்காரம், யூனோ, நாட் த ப்ராப்பர் ஒன், டபக் அப்படின்னு கால் அப்படி தொட்டு இப்படி பண்ணுறது, மேம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது. அண்ட் அந்த ஷோமென்ஷிப் இதெல்லாம் அதெல்லாம் ஐ வுட் ஹவ் நோன். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த மாதிரிலாம் இப்படிலாம் ஒன்று இருக்குன்னே தெரியும். ஐம் நாட் சேயிங் தட்ஸ் ராங், பட் அந்த ஒரு இன்னசென்ஸுங்கிறது இல்லைன்னா குழந்தை என்ன இருக்குல்ல, அது என்னமோ ஐ ஃபெல் பேட் சம்டைம்ஸ். ஐயோ அந்த எப்படி வந்தது, இந்த குழந்தை வரைச்சே இருந்தால் எப்படி இருந்தது, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி திங் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கானா எப்படி மாறிட்டா. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வருது இஃப் தே கம் டு த ஃபைனல்ஸ். அதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும் எனக்கு. ஐ திங்க் எல்லா அட் ஆல் டைம்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் படித்ததுலேருந்தே மியூசிக்கில் பாலிட்டிக்ஸுங்கிறது இன்னெவிட்டபிள் நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு லெவலில் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. வி ஹியர் ஆஃப் தியாகபிரம, நம்ம தியாகராஜ ஆராதனா கமிட்டியில் கூட பெரிய கட்சி, சின்ன கட்சினே வேறு பேர் இருக்குது அதுக்கெல்லாம், சின்ன கட்சி பெரிய கட்சின்லாம். ஆல்வேஸ் பீன் தேர் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். பாலிட்டிக்ஸ், ஜெண்டர் பாலிட்டிக்ஸ், தென் unfortunately caste politics.
இந்த மாதிரி இப்படி பண்ணுறது. அப்புறம் வந்து ஃபேவரட்டிசம், அதுக்கு என்ன வார்த்தை அது, இந்த இதிலலாம் சொல்லுவாங்க, இந்த சினிமாலலாம் சொல்கிற மாதிரி, இவாளை கூப்பிட்டா அவளை கூப்பிட்டா இவாளையே கூப்பிட்டுருக்கா, அவளை கூப்பிடுறது இல்லை, அந்த மாதிரி ஃபேவரட்டிசம்ஸ். இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் அதில் அது இன்னெவிட்டபிள், ரைட்? பட் ஆஸ் ஆர்டிஸ்ட் அதான் சொல்கிறேன், ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் கெட் அ லிட்டில் அபவ் இட். இல்லைன்னா அதுலேயே இந்த பாப்பனா சிவன் அழகா சில பாட்டெல்லாம் சொல்லுவார், அதுலேயே உழன்று திரிந்தேன் அப்படிம்பார். அந்த வேர்ல்பூலில் மாட்டிண்டு யூ ஜஸ்ட் கெனாட் கெட் அவுட் ஆஃப் இட். ஆரம்ப காலத்துலேயும் அதில் இறங்கியாச்சுன்னா தென் யூ ஆர் டன் ஃபார். there's no growth after that because you're so used to it, you want to do it all the time. சரி, later on in life na இப்போ என்ன இப்போ politics? Be happy, do something for the posterity, for people around you, make everybody happy. Award vanna politics, chance vanna politics. How do I go about நான் நன்னா பாடி மேலே வரணும் அப்படிங்கிறது வெரி நைஸ் பாசிட்டிவ் வே. மற்றவன் மண்டையில் அடித்து நான் மேலே வரேன், அவளை பற்றி இல்லாததை பொல்லாததை சொல்கிறது, சம்திங் ஐ ரியலி ஹேட் ஆக்சுவலாக. வை டு யூ ஹேவ் டு டாக் அபவுட் சம்படி எல்ஸ் அட் ஆல்? சே நைஸ் திங்ஸ் இஃப் யூ கேன். சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் கூட ஒரு ஹவு மச் நம்ம அதை ஃபேக்சுவலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இந்த ஃபீல்டில் என்னென்ன நடந்திருக்கு. மியூசிக்குன்னு எடுத்தோன்னா, இப்போ மியூசிக் ஃபீல்டுனா மியூசிக் ஃபீல்டில் எப்படிலாம் மாறி இருக்குது, ஓரளவுக்கு ஹிஸ்டரி அந்த ஒரு சோஷியாலஜிக்கல் திங்ஸ்லாம் தெரிஞ்சிடணுன்னா ஒரு சொசைட்டியில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு, ராதர் தென் கீப் ஷவுட்டிங் ஃப்ரம் த ரூஃப் டாப் அபவுட் ஆல் தி ஃப்ளாஸ், அபவுட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ், ஐ திங்க் இட்ஸ் டைம் வி ஆல் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் பி அட் பீஸ் அண்ட் ப்ரொவைட் அ பெட்டர் ஆர்ட், அ பெட்டர் பிளேஸ் ஃபார் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் இன் தி ஆர்ட் ஃபீல்டு. அண்ட் நிறையவே விஷயங்கள், நம்மளும் சில விஷயங்களெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற வரைக்கும் நிஜமாகவே ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போகாமல், சொன்ன மாதிரி எப்படி இன்னொருத்தரை துன்புறுத்துறதுங்கிறது வந்து பல விஷயத்தில், ஜெண்டர் ரீதியாவோ இல்லை ஈகோனாலேயோ எனக்கு நிஜமாக புரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. லைஃப் இஸ் டூ ஷார்ட், better be happy, enjoy. Why do you want to get into that zone at all? Be happy with what you have. If you have certain things you want to share with somebody, be open about it and take other people's opinion on that. Illiya utru. Nobody has a right to harass anybody else on any ground or to twist their arms. இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே வராது. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் விமன் ஆல்சோ நிறைய இடத்துல women as human or ஜென்ரலாகவே எல்லாருமே people have to stand up for themselves. மண்டேயில் தட்டிகிட்டே இருக்கேன்னா எதுக்கு போயிடணும், எதுக்காக பண்ணணும்? அதில் என்ன டிப்ளமசி? இட்ஸ் யோர் ரைட், இட்ஸ் யோர் பர்த் ரைட், யூ லிவ் யோர் லைஃப். அதில் தான் வருது. இப்போ இன்னார் இந்த இடத்துல கச்சேரி பாடணுன்னா நீ இப்படி பண்ணணுன்னா யூ செட் யுவர் ப்ரையாரிட்டிஸ். கச்சேரி பாடணுங்கிறது முக்கியமாக, எனக்கு சங்கீதம், எனக்கு ஐ வாண்ட் மை ஆர்ட் அப்படின்னு நினைக்கணுமா? ஆர் அப்போ தான் வருது மீன்ஸ் ஜஸ்டிஃபை த எண்டா, எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸா. இந்த மீன்ஸ் ஜஸ்டிஃபைங் த எண்டுன்னு வந்துன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே இஃப் யூ ஆர் கிளியர் ஆன் தேட், யூ வில் நோ ஹவு டு கோ டுவர்ட்ஸ் தட் அண்ட் யூ வில் ஆல்சோ எக்யூப் யுவர் செல்ஃப் அக்கார்டிங்லி. யாரானும் வழியில் வந்தாலும் நாலு சாத்திட்டு போயிட்டே இருக்கணும். நோ, ஐ எம் நாட் வில்லிங் டு டூ தட். ஃபார் மீ ஆர்ட் இஸ் நாட் தட். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், புக்ஸ் ஆர் த பெஸ்ட்டுங்கிற எங்கள் ஆட்டில் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாம் புக்ஸ். இன்ஃபேக்ட் பீப்புள் அட் ஹோம் கால் தெம் stalactites and stalagmites. They grow from the ground, they hang from the ceiling. Some people call them Deccan trap. In the sense, they balance அப்படி இருக்கும். திடீர்னு நடுவில் சின்ன புக்ஸ் மேலெல்லாம் உட்காந்து விழாமல் அப்படியே இருக்கும். அப்படியே முதல்லலாம் நிறைய நாவல்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் ஈவன் நவ் ஐ ரீட். ரைட் நவ் இட்ஸ் மோர் அபவுட் எவ்ரிதிங். நிறைய மியூசிக் புக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. வை சொன்ன மாதிரி ஐ லைக் டு நோ த ஹிஸ்டரி அண்ட் ரிலேட். இப்போ ஒரு மராட்டா இந்த மாதிரி பண்ணியிருக்காரா, அந்த பீரியடில் எப்படி இருக்கா, தியாகராஜர் எப்படி பண்ணியிருப்பாரா. Let me say I like to be in that fantasy world. I really love it. Even today I read Enid Blyton, Wimpy Kid. That is for the kid in me. Board games வந்து எங்கள் ஆற்றுல ரொம்ப குழந்தைலேருந்தே உண்டு. All of us are into it. But board games but only thing is we all take it very seriously at home. அந்த சமயத்தில் சிஸ்டரா, பிரதரா, ஃபாதரா, மதரா ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது.
அடிதடி சண்டை தான். இந்த நிட்டிங் இப்போல்லாம் யூ டோன்ட் நீட் நீடில்ஸ் அட் ஆல். அந்த லூம் மாதிரிலாம் வந்தது. அதை வச்சு பண்ணிவிட்டு வாட் ஐ டூ இஸ் ஐ சென்ட் தெம் டு சேரிட்டி. பெங்களூரில் ஐ ஹவ் காட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டேக் இட், தே சென்ட் இட் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். நார்த்லலாம் அது நல்லா கிடுகிடுன்னு ஆகிடுறது. ஒரு மங்கி கேப் டேக்ஸ் ஹார்ட்லி அபவுட் half an hour டு மேக். ஸோ அதை பண்ணி ஐ டூ quite a lot, ஷால், மஃப்லர், I just give it to all these people. எனக்கு வந்து happiness, that's it. But in the pandemic வந்து I found that many of these Indian artists அவள்லாம் வந்து ரொம்பவே சேல்ஸ் இல்லை, லைக் மதுபனி ஆர் கோண்ட், so many நிறைய இருக்கேப்பா, பிச்வாயன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே அந்த மாஸ்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி கொடுக்குறா. அதை வச்சுன்னு நான் உட்காந்து எல்லாத்தையும் கற்றுனேன். அது ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா. It's actually quite, it opened my eyes even to music sometimes. I realized நான் அது வரையறிச்சு அவள் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுன்னு they say you improvise the way you want அப்படின்னு. I kept relating it to music all the time. இல்லை எவ்வளோ எல்லா ஆர்ட்டும் கடைசியில் எல்லாம் ஒன்று தான். The more the merrier, right, in an art form, for the growth of the art. After all, as human beings, how long are we going to live? And what are you going to leave behind tomorrow? தியாகராஜர் வந்து இன்னைக்கு இவ்வளோ அவரை பற்றி இன்னும் இவ்வளோ செஞ்சுரிஸ் கழித்து பேசுகிறோன்னா, இட்ஸ் த மியூசிக் தட் ஸ்பீக்ஸ், ரைட்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் த மியூசிக் தட் ஷுட் ஸ்பீக் ஃபார் யூ ஆஸ் அ பர்சன், ஃபார் ஆல். ஐ டோன்ட் நோ வாட் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் மீ. ஐ டோன்ட் கேர். எனக்கு ஐ ரியலி லைக் டு டேக் திங்ஸ் ஆஸ் தே கம். பிகாஸ் நிஜமாவே தெரிய மாட்டேங்கிறது. Life is too short. Better be happy, enjoy.